அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். நம்மளுடைய குரானிய வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்புக்கு வெவ்வேறு ஊர்களில் இருந்து ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கீங்க. முக்கால்வாசி பேர் நேற்று நைட்டே வந்துட்டீங்க. வந்தாலுமே யார் முகத்துலையும் அந்த களைப்பே தெரியல. எல்லாருமே செட்டில் ஆகிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதத்தை அறிஞ்சு புரிஞ்சு அதன் பிரகாரம் நம்ம வாழ்வியலில் வரணுன்றதுக்காக ஒரு உயர்ந்த எண்ணத்துக்காக எல்லாம் ஒன்று கூடியிருக்கோம். ஸோ அல்லாஹ் அதை வந்து கபுல் செய்யட்டுன்ற இன்றைக்கி வகுப்புக்கு இன்ஷா அல்லாஹ் போயிடலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம லைஃப்பில் வழிபாடு எவ்வளோ தூரம் இருக்குது, விச் மீன்ஸ் காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே நம்ம எவ்வளோ நேரம் அல்லாவை சிந்திக்கிறோம்னு யோசிச்சு பார்த்தோம்னாக்கா ஒரு பர்சன்டேஜ் போட்டோம்னா அதில் நமக்கே ஒரு தயக்கம் வரும். இத்தனை பர்சன்டேஜ் இருக்குமா இன்றைக்கி அப்படின்னு சொல்லி ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்டாக கூட இருக்காது. ஈவன் தொழுவையில் கூட நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குரியது தான். ஸோ வாழ்வியலும் வழிபாடும் அப்படின்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் உஸ்தாத் அல்தாஃபி முதல் வகுப்பு எடுக்க போகிறாங்க. உஸ்தாத் அல்தாஃபி அவர்களை வகுப்பாற்ற அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த தருணத்தில் இந்த இடத்துல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது உண்மையிலே மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ இந்த வகுப்பில் நாம் என்ன பார்க்குறோன்னு சொல்லி கேட்டால் வாழ்வும் வழிபாடும் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக நம்முடைய வழிபாடுகள் வந்து நம்ம சமூகத்தில் நிறையவே செய்யப்படுகிறது. நிறையவே வழிபாடுகள், வணக்க வழிபாடுகள் நம்ம மக்கள் செய்கிறாங்க. ஆனால் அந்த வழிபாடுகள் வாழ்க்கையோடு எந்த வகையில் தொடர்பு கொண்டிருக்கிறது, நம்முடைய வாழ்வை அது எவ்வாறு பாதிக்கிறது, நம்முடைய வாழ்வில் அது என்ன மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த வழிபாடுகள் கண்டிப்பாக இறைவனுக்கு தேவையில்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம் தொழுகிறோம், அந்த தொழுகை அல்லாஹ்வுக்கு அவசியமா? அல்லாஹ்வுக்கு எந்த அவசியமும் இல்லை. அதனால் அல்லாஹ்வுடைய எந்த கிரேடும் கூட போகிறதில்லை. ஒருவேளை நம்ம தொழாமல் இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு எந்த கிரேடும் குறைய போகிறதும் இல்லை. நம்ம ஏற்கனவே நம்முடைய வகுப்பில் ஒரு நபிமொழி பார்த்தோம். ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வழிபாடுகளை தன்னுடைய தேவைக்காக வேண்டி தரலை. ஒரு நீண்ட ஹதீஸ் ஒன்று பார்த்தோம். அந்த நீண்ட ஹதீஸில் அல்லாஹ் வந்து தான் இந்த மனித குலத்திற்கு செஞ்சுருக்கிற நன்மைகளை எல்லாம் சொல்லி, எனக்கு யாரும் எந்த நன்மைகளும் செய்ய முடியாது, எனக்கு யாரும் எந்த கெடுதியும் செய்ய முடியாது, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு நன்மை செய்யணும்னு நினச்சிங்கனாலும் என்னுடைய கிரேடு 1% கூட உயராது, எல்லாரும் சேர்ந்து திட்டமிட்டு கேடு செய்யணும்னு நினச்சாலும் எந்த வகையிலும் அதை செய்ய முடியாது, அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன் என்பதை அந்த நபிமொழி விரிவாக நமக்கு சொல்லி இருந்துச்சு. அப்படி இருக்கையில் அல்லாஹ் நமக்கு எதுக்கு இந்த வழிபாடுகளை தந்திருக்கிறான்? தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு என்கிற இந்த வணக்கங்கள் எல்லாமே நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையில் ஷைத்தானோடு ஒரு பெரும் போராட்டம் நிகழ்த்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் இந்த உலகத்தை அப்படி தானே வடிவமைச்சிருக்கிறான். ஷைத்தானோடு போராடித்தான் நாம் ஜெயிச்சு அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை போய் அடைய வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. ஷைத்தானோடு போராடணும் அப்படின்னா அவன் பயங்கர கில்லாடி, அவன் லேஸ் மாஸ் ஆனவன் இல்லை. அவன் இப்போ நம்மளை புதுசாக பார்க்கல. 2021 நமக்கு புதுசு. ஆனால் ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் அறுத பழசு அவனுக்கு. நம்மளையெல்லாம் விட பணம் தின்னு கொட்டை போட்ட எத்தனையோ பேரை பார்த்துட்டான். ரொம்ப நல்லவங்களாக இருந்தவங்களையும் வெளிக்கெடுத்துருக்கிறான், ரொம்ப நாசமாக போனவங்களை மேலும் நாசமாக்கி இருக்கிறான். அவனிடமிருந்து தப்பித்தவர்கள் வெகு சிலர் தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான ஷைத்தானிடம் நாம் சந்தித்து அவனோடு உரையாடி அவனோடு சண்டையிட்டு அவனோடு போராடி அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் நிலைச்சிருக்கணும் அப்படின்னா அதுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆயுதம் தான். பல்வேறு ஆயுதங்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஆயுதங்கள் தான் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற வழிபாடுகள். சும்மா சாதாரணமாக ஏதோ நம்மளை சிரமப்படுத்துறதுக்காண்டி தந்ததில்லை, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை மேம்படுத்திக்கிறதுக்காண்டி தந்ததில்லை. நாம் வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்கிறதுக்காக, இறைவனுக்கு முழுமையான அடிமைகளாக நாம் இருக்கிறதுக்காக, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஷைத்தானுக்கு எதிராக போராடுகிற ஒரு பெரும் ஆயுதம். இந்த ஆயுதம் யார் இடத்துல பவர்ஃபுல்லாக இருக்குதோ, யார் அப்பப்போ அதை பழுது நீக்கி வச்சிருக்கிறாங்களோ, யார் அதை மிக சரியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ, ஷைத்தானுடைய விளையாட்டு அவங்கள்ட்ட எடுபடாது. இப்போ இந்த செய்தியை சொன்ன உடனே நான் ஒவ்வொருத்தருக்கும் நம்மை பற்றி ஒரு கேள்வி வரும். நம்ம இடத்துல ஷைத்தான் எவ்வளோ விளையாடுறான்? ரொம்பவே விளையாடுறான், ரொம்ப நல்லா விளையாடுறான், எல்லா விஷயங்களையும் விளையாடுறான். அது இதுன்னு வித்தியாசம் இல்லை. நன்மைகளை செய்வதற்கு முன்னாடி செய்ய விடாமல் விளையாடுறான், நன்மைகளை செய்ததற்கு பிறகு
பெருமைகளையும் ஆணவத்தையும் கொடுத்து அப்படி விளையாடுறான். ஏதாவது ஒரு வகையில் நம்மளை வழிகெடுக்கிறதுல ரொம்பவே சைத்தான் விளையாடுறான். இப்போ நாம அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த ஆயுதத்தை சரியா பயன்படுத்தலை என்பது அதற்கான ஒரு அளவுகோல், ஒரு எடுத்துக்காட்டு. அதை இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக பயன்படுத்தினோம்னா உண்மையில அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்முடைய வாழ்க்கை நாமும் மகிழ்ச்சி அடைகிற வகையில், நாமே மன திருப்தி கொள்கிற வகையில், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் சரியாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு காட்டிய வழியின்பால் தான் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்கிற மன திருப்தியோடு ஒவ்வொரு அடிகளையும் நாம் முன்னாடி எடுத்து வச்சு மரணத்தை நோக்கி டிராவல் பண்ண முடியும். அப்படி நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அற்புதமான அந்த ஆயுதத்தை இன்னைக்கு நாம் எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், எப்படி பயன்படுத்தலாம், பயன்படுத்தினா என்னென்ன மாதிரியான விளைவுகளை நாம் இந்த உலகத்தில் சந்திக்க முடியும் என்பது குறித்த சில செய்திகளைத்தான் இந்த வகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக தொழுகை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருடைய நினைவுக்கும் வருவது, தொழுகையினால் என்ன கிடைக்கும், தொழுகையினால் கிடைக்கிற லாபம் என்ன, நன்மை என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாருமே பெரும்பாலும் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், தொழுகை என்பது சுவர்க்கத்தின் திறவுகோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது, அதனால மறுமையில் பெரிய நன்மை கிடைக்கும், சிரமப்பட்டாலும் சிரமப்படாட்டி ஏதாவது உரிய நேரத்தில் அல்லாஹ் கரெக்டாக நம்ம தொழுதுறணும், அல்லாஹ் நமக்கு நிறைய நன்மைகளை தருவான். இதுதான் பொதுவாக தொழுகை பற்றியான பார்வை. ஆனால் உண்மையில் தொழுகை என்பது வெறுமனே இறைவனிடத்தில் மறுமையில் மரணத்துக்கு பிறகு நன்மைகளை பெற்றுத் தருவதற்காக மட்டும் நமக்கு வழங்கப்பட்டது அல்ல. இந்த உலகத்தில் அது பல்வேறு நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும். உலகத்தில் நிறைய லாபம் இருக்கு. பெரும்பாலும் மனிதர்களாகிய நாம வெகு தூரத்தில் கிடைக்கிற லாபத்தை விட பக்கத்தில் கிடைக்கிற லாபத்துக்கு தான் ரொம்ப ஆசைப்படுறோம். உடனடியாக இப்போ என்ன கிடைக்கும், இன்ஸ்டண்ட்டாக என்ன கிடைக்கும், லாபம் கிடைக்குமா, வருமானம் கிடைக்குமா, மரியாதை கிடைக்குமா, பதவி கிடைக்குமா, படிப்பு கிடைக்குமா அப்படின்னு சமீபத்தில் என்ன கிடைக்குதோ அதில் ஈடுபாடு காட்டுறோம். ஒரு 10 வருஷம் பிறகு, 20 வருஷம் பிறகு, 50 வருஷத்துக்கு பிறகு அப்போ தான் இந்த நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா அதில் நம்முடைய ஆர்வம் இயல்பாகவே குறைஞ்சிருது. கிட்டத்தட்ட இந்த தொழுகையில் நம்முடைய ஆர்வம் குறைஞ்சு போனதன் பின்னணியிலையும் இந்த மாதிரியான ஒரு மன உணர்வு ஓடிக்கிட்டே இருக்கிறது. தொழுதா என்ன, தொழுது முடிச்ச பிறகு என்ன கிடைக்குது, நமக்கு ஒன்றும் இல்லை, அப்படியே பிளைண்டாக போயிட வேண்டியதான், அது பின்னாடி கிடைக்கும், அது பின்னாடி கிடைக்கும், அது பின்னாடி கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால பெரிய ஈடுபாடு, பெரிய ஆர்வம், பெரிய அக்கறை அதில் வராமல் அதில் ஒரு பொடுபோக்குத்தனமும் ஒரு அசால்ட்டு நமக்கு ஏற்பட்டு வருகிறது. இப்போ முதல்ல இந்த எண்ணத்திலிருந்து நம்ம வெளிவந்தாகணும். தொழுகைங்கிறது நீண்ட நெடிய காலத்துக்கு பின்னால் நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பயிர் இல்லை. அப்பவும் நமக்கு பெற்றுத்தரும், மரணத்துக்கு பிறகும் பெற்றுத்தரும், கண்டிப்பாக சொர்க்கத்தை பெற்றுத்தரும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தரும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் இன்ஸ்டண்ட்டாக நிறைய நன்மைகளை இது பெற்றுத்தரும். இந்த நன்மைகளை பற்றி குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரத்துல் மூமினூன் 23வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனம். எடுங்க உங்களுடைய குர்ஆனை தரங்க. 23வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனம். எடுத்துட்டீங்களா? மைக்கு கொடுங்க. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஓரிரை நம்பிக்கையாளர்கள் திட்டமாக வெற்றி அடைந்து விட்டனர். அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்களுடைய தொழுகையில் அவர்கள் உள்ளச்சம் உடையவர்களாக இருப்பர். ஓகே, போதும், 2 வசனம் போதும். அதுக்கு பின்னாடி உள்ளது அதனுடைய தொடர்ச்சி தான். இப்போதைக்கு நாம் பார்க்க வேண்டிய செய்தி இந்த செய்தி தான். இதில் என்ன வருது? கத அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அதுக்கப்புறம் அந்த வெற்றி பெற்ற முஸ்லீம் மூமின்கள் யாரு, அந்த பண்புகளை விளக்கும் போது அவங்க கரெக்டாக தொழக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ இதில் மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் வருதுல்ல, வெற்றி அடைதல் அப்படிங்கிறது எந்த வெற்றியை குறிக்கிறது? இந்த வெற்றி நேரடியாக எதை குறிக்கிறது, மறைமுகமாக எதை குறிக்கிறது? இந்த வெற்றியினுடைய பொருள் என்ன? இந்த வெற்றி எதை குறிக்கிறது? மறுமையில் சொர்க்கத்தை குறிக்கிறது. ஓகே, சொர்க்கத்தில் வெற்றியை பெற்று தரும். அது அல்லாம ஏன்னா இங்க அல்லாஹ் பிராக்கெட்லாம் போடல. மறுமையில் மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அல்லாஹ் சொல்லல. எங்கெல்லாம் வெற்றி தேவைப்படுதோ அங்கெல்லாம் மூமின்கள் வெற்றி அடைவாங்க. மூமின்களுடைய வெற்றிக்கு குர்ஆன் கேரண்டி சொல்கிறது. மூமின்கள் வெற்றி அடைஞ்ச மூமின்களுக்கு தோல்வியே கிடையாது, இழப்பே கிடையாது. அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய இறுதி முடிவு கரெக்டாக தான் இருக்கு. இடையில இப்போ போய்கிட்டு இருக்க கிராஃபில் கொஞ்சம் அப்படி கீழே இறங்குற மாதிரி தெரியும், கொஞ்சம் மேலே ஏறி மீண்டும் கீழே இறங்குற மாதிரி தெரியும். ஆனால் லாஸ்ட் ஃபைனல் என்ன, ஒரு ஆக்கிபத்துல் முத்தகீன், இறுதி முடிவுங்கிறது ஃபைனல் சூப்பராக முடியும். லாஸ்ட் எண்ட் ரிசல்ட் நமக்கு வெற்றியாக தான் முடியும். மூமின்கள் ஒருபோதும் தோற்க மாட்டார்கள். இது குர்ஆன் சொல்லக்கூடிய, இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி. கது அஃப்லஹல் மூமின், அந்த கது என்பது அழுத்தத்துக்காக வேண்டி சொல்லப்படுறது. கது என்கிற அந்த சொல்லு அஃப்லஹனா வெற்றி அடைந்தான்,
மூமின்கள், மூமினூன் இருக்குது, மூமின்கள் வெற்றி அடைந்தார்கள். இதுக்கு முன்னாடி ஒரு கது வருது பார்த்தீங்களா? இந்த கதுவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா ரொம்ப கன்ஃபார்மா சொல்றது, ரொம்ப உறுதியா சொல்றது. கது அஃப்லஹல் மூமின், கன்ஃபார்மா உறுதியா. இது யாரு சொல்றா? நான் சொல்லல, நீங்க சொல்லல, நம்மளை படைச்ச ரப்புல் ஆலமீன் சொல்றான். அவன் சொல்றான் உங்களுக்கு வெற்றி கேரண்டி. அப்ப வெற்றி கேரண்டி அப்படின்னா இந்த வெற்றி எல்லா வெற்றிகளையும் குறைக்கும். உலகத்தில் நம்முடைய குடும்ப வெற்றி இதுக்குள்ள இருக்குமா? இருக்குது. நம்முடைய வியாபாரத்தின் வெற்றி இதுக்குள்ள இருக்குது. நம்முடைய தொழில் துறையின் வெற்றி இதற்குள்ளே இருக்கிறது. நம்முடைய அரசியல் வாழ்வின் வெற்றி இதற்குள்ளே இருக்கிறது. நம்முடைய சமூக வாழ்வின் வெற்றி இதற்குள்ளே இருக்கிறது. என்னென்ன விஷயங்கள்ல எல்லாம் நம்ம வெற்றி தேவைன்னு நினைக்கிறோமோ எல்லா வெற்றியுமே இந்த செய்திக்குள்ளே இருக்கிறது. கது அஃப்லஹல் மூமின், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அதுவும் கூட எல்லாம் பாருங்க, மூமின்கள் வெற்றி அடைவார்கள் கூட சொல்லல. அந்த அஃப்லஹன சென்ற கால வினை சொல். மூமின்கள் வெற்றி அடைவார்கள் சொல்லல. யுஃப்லிஹுல் மூமினூன் அப்படின்னா மூமின்கள் வெற்றி அடைவார்கள், இனிமே வெற்றி பெற்றுவாங்க. கரெக்டா இருக்கிற முஸ்லிமே மூமினு அவங்களுக்கு பின்னாடி வெற்றி கிடைக்கும் அப்படி சொல்லல அல்லாஹ். கது அஃப்லஹல் மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். கன்ஃபார்ம், நீ டவுட்டுக்கு வேலையே இல்லை, சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒரு 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 நீ ஒரு ஒரு வழக்கு ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. நம்ம போய் நம்முடைய தரப்பு வழக்கறிஞர் இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தரப்பு ஃபுல் கிளியராக இருக்குது, எல்லா ஆதாரமும் டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணியாச்சு. நாளைக்கு தீர்ப்பு வரப்போகுது. இன்னைக்கு போய் நாம கிளைண்ட் போய் லாயருக்கு முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்னங்க ஆகும், தீர்ப்பு எப்படிங்க வரும், நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? அந்த நேரத்தில் ஒரு வழக்கறிஞருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்னவா இருக்குன்னு யோசிங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற லாயர் சொல்வார், முடிஞ்சிருச்சுங்க, ஜெயிச்சாச்சு, கிளம்புங்க, நீங்க ஜெயிச்சாச்சு பார். நாளைக்கு தான் தீர்ப்பே வரப்போகுது, தீர்ப்பு நாளைக்கு வரப்போகுது. ஆனால் இன்னைக்கு அவருடைய பேச்சு எப்படி இருக்கும்? யார் அவ்வளோ உறுதியாக நம்புறாரோ அவர் சொல்லுவார், ஜெயிச்சிட்டோம், ஜெயிப்போம் இல்லை, நமக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும் இல்லை, ஜெயிச்சுட்டங்க, விட்டுருங்க, அந்த கவலையை விட்டுருங்க, முடிஞ்சு ஃபைலை க்ளோஸ் பண்ணியாச்சு. அந்த மாதிரியான ஒரு உறுதிப்பாட்டோடு நாம பேசல. ஒருவேளை இந்த லாயர் பேசும்போது கூட நாளைக்கு போய் பார்த்தா தீர்ப்பு மாறி கூட இருக்கலாம். அவருடைய நம்பிக்கை அது, நாம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அவருடைய நம்பிக்கை இருக்கு. மறுநாள் போய் ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தா என்னங்க நம்புன இப்படி ஆயிடுச்சு அப்படி கூட சொல்ல முடியும். ஆனால் இது அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அல்லாஹ்வுடைய தீர்ப்பில் ஏதாவது மாறப்போகுதா? மாறுறதுக்கு வேலையே இல்லை. கது அஃப்லஹல் மூமின், மூமின்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. எல்லா வகையான வெற்றியும் இது உள்ளுக்குள்ள அடங்கும். அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால் அந்த புரிதலுக்கு குர்ஆன் பல இடங்களில் விளக்கம் தருகிறது, பல்வேறு வகையான விளக்கங்களை தருகிறது. எப்படி எல்லாம் வெற்றியை தரும் தெரியுமா? ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் வெற்றி அடைவதற்கு என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டுமோ அத்தனை வழிமுறைகளையும் ஒரு மூமினுக்கு, ஒரு மனிதனுக்கு தொழுகை கற்றுக் கொடுக்கிறது என்று இதற்கு பொருள். மூமின் வெற்றி அடைஞ்சிட்டான். எந்த மூமின்? கரெக்டாக தொழக்கூடிய மூமின். அப்படின்னா இந்த தொழுகை என்ன செய்யும்னா அவனை எஜுகேட் பண்ணும், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும், அவர்களை கற்பிக்கும், அவர்களை வழிநடத்தும். எப்படி வழிநடத்தும்? வெற்றிக்குரிய பாதை எதுங்கிறத பார்த்து அதை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து அந்த பாதையில் அவனை அழைத்து செல்வதற்கு தேவையான செய்திகள் என்னவோ, பாடங்கள் என்னவோ எல்லாத்தையும் இந்த தொழுகை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்படி என்ன சொல்லிக் கொடுக்குது? நிறைய சொல்லிக் கொடுக்குது. அது தனி இது. நம்ம அடுத்து வரக்கூடிய நம்முடைய நேரடி வகுப்புகளில் அது மாதிரி குர்ஆன் என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது. இப்போ நமக்கு நேரம் ரொம்ப ஷார்ட் பீரியடு, மதியம் வரைக்கும் தான் இருக்கிறது. இதில் பல்வேறு செஷன்கள் நமக்கு தேவைப்படுகிறது. உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியது இருக்கிறது. அடுத்து இந்த வகுப்புகள் குறித்து எப்படியெல்லாம் போக போகுதுங்கிறது அப்படியெல்லாம் நம்ம திங்க் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் இப்போ ரொம்ப ஷார்ட் பீரியடுங்கிறதுனால அதனுடைய ஒரு முன்னுரை மாதிரி சில செய்திகளை மட்டும் சொல்லி நான் இந்த செஷனை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு மனிதனுக்கு வெற்றி பெறுவதற்கு என்னென்ன பண்புகள் கூறுகள் தேவையோ எல்லா பண்புகளும் தொழுகையின் வழியாக மூமின்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. இதுதான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வரி செய்தி. என்னவெல்லாம் தேவை? ஒரு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேனே, நம்ம எல்லாருக்கும் தொழுகையை பற்றி தெரிஞ்ச ஒரு விஷயம். நான் சொன்ன உடனே நீங்களே ஃபில் பண்ணிடுவீங்க. தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. அவ்வளவு தூரம் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம். தொழுகைங்கிறது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை, கண்டிப்பாக அந்த நேரத்தில் செய்யணும். இப்போ இந்த வசனத்தின் வழியாக அல்லாஹ் நமக்கு சொல்ல வர்ற செய்தி என்ன தெரியுமா? தொழுகை என்பது உங்களுக்கு நேர மேலாண்மையை கற்றுத்தர விரும்புகிறது. அதுதான் அல்ல டைம் பிரிச்சு போட்டு வச்சிருக்கான். மொத்தமாக சேர்த்து 5 வக்தையும் தொழுன்னு சொல்லலாம்ல. எல்லாம் கடைக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு அதை முடிச்சுட்டு இதை முடிச்சுட்டு சாயங்காலம் 8 மணி 10 மணிக்கு வந்து ரிலாக்ஸாக குளிச்சு போட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஒரு ரிலாக்ஸான மூடில் 5 நேரம் தொழுகை எத்தனை வக்து தொழுகணும் அவ்வளோதானே, தொழுகலாம்ல. அப்படி அனுமதி இல்லைல்ல நமக்கு. ஏன் நமக்கு அந்த அனுமதி வழங்கப்படலை? வேற ஒன்றுமே இல்லை. இது உன்னுடைய வாழ்க்கையின் நேரத்தை நீ தொழுகையை வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நம்முடைய வாழ்க்கையை வச்சு தொழுகை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றமே தவிர தொழுகையை வச்சு வாழ்க்கையை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல. போவோம், மார்க்கெட்டுக்கு போவோம், அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அப்படியே தொழுதுட்டு வந்துடுவோம். கல்யாண வீட்டுக்கு போவோம், எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் தொழுகையை பார்த்துக்குவோம். நாம தொழுகைக்கு போவோம், தொழுது முடிச்சுட்டு கல்யாணம், தொழுகைக்கு போவோம், தொழுது முடிச்சுட்டு மார்க்கெட் போவோம், தொழுகைக்கு போவோம், தொழுது முடிச்சுட்டு சாப்பிட போவோம், தொழுகைக்கு போவோம், தொழுகைக்கு பிறகு இதை பண்ணுவோம், தொழுகைக்கு முந்தி அதை பண்ணுவோம், தொழுகையை ஒட்டி அதை பண்ணுவோம். ஆக்சுவலி இப்படி தானே இருக்கணும். நம்ம இதைத்தான் எல்லாம் சொல்ல வர்றான். தொழுகைங்கிறது நேரம் குறிக்கப்பட்ட கடமைங்கிறது அந்தந்த நேரத்தில் அதாவது செய்யணும்பா. நேரத்தை வீணாக்கிறாத வாழ்க்கை. இப்ப நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன? பஞ்ச் ஆஃப் டைம். இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு 60 ஆண்டு 70 ஆண்டு 100 ஆண்டு நமக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கா என்ன? பல மணி நேரங்களின் தொகுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 100 வருஷ காலம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த 100 வருஷத்தை வருஷமா உடைச்சா ஒரு வருஷம், அதை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சா ஒரு மாசம், அதை கொஞ்சமா உடைச்சா ஒரு வாரம், அதை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சா ஒரு நாள், அதை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சா ஒரு மணி நேரம், அதை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சா ஒரு நிமிஷம், அதை இன்னும் கொஞ்சமா உடைச்சா ஒரு நொடி, ஒரு வினாடி. அப்ப வினாடியின் தொகுப்பு நிமிடம் ஆகிறது, மணி ஆகிறது, நாளாகிறது, வாரமாகிறது, வருடமாகிறது, வருடங்களின் தொகுப்பு நம்முடைய வாழ்நாள் ஆகிறது. இப்ப நீங்க உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற நேரத்தை கரெக்டா பயன்படுத்துங்க. எதுவா இருந்தாலும் சரி. ஒரு குடும்பமா, குடும்பத்தினுடைய வெற்றி என்ன? குடும்பத்தில் கணவனும் மனைவியும் பெற்றோரும் பிள்ளைகளும் அந்த குடும்ப முன்னேற்றத்திற்காக, குடும்பத்தின் நன்மைக்காக, குடும்பத்தின் குதூகலத்திற்காக, குடும்பத்தின் அமைதிக்காக அத்தனை பேரும் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் குடும்பத்தின் வெற்றி இருக்கிறது. மனைவியை திருப்திப்படுத்துறதுக்கு கணவர் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறார், கணவரை திருப்திப்படுத்துறதுக்கு மனைவி எவ்வளவு நேரம் செலவழிக்கிறாங்க, பெற்றோரை மரியாதை செய்வதற்கு பிள்ளையுடைய நேரம் எவ்வளவு, பிள்ளையை உற்பத்தி செய்வதற்கு பெற்றோர் கொடுக்கிற டைம் எவ்வளவு. நீங்க இந்த ஒரு லைனை புடிச்சுக்கிட்டு இது சம்பந்தமா நீங்க இணையதளத்தில் தேடுனீங்கன்னா லட்சக்கணக்கில் கொட்டி கிடக்கு. நேர மேலாண்மை அப்படின்னு அடிச்சீங்கன்னா அப்படியே பக்கம் பக்கமா கோடிக்கணக்கான பக்கங்கள் உங்க முன்னாடி வந்து கொட்டும். குர்ஆன் ஒரு வரியில சொல்லுது, தொழுகையின் வழியாக அல்லாஹ் உங்களுக்கு என்ன சொல்றான் தெரியுமா? உன் நேரத்தை உன் வாழ்க்கைக்குள்ள, உன் வாழ்க்கையை உன் நேரத்துக்குள்ள வச்சிருக்கேன், உன் நேரத்தை நீ சரி பண்ணிக்க. எந்த அளவுக்கு சரி பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் நேரம் விரயமே இல்லாம, நேரத்தில் விரயத்துக்கு வேலையே இருக்கக்கூடாது. எல்லா நேரமும் பவர்ஃபுல்லா பயனுள்ளதா மாறணும். ஒவ்வொரு நிமிட நொடி பொழுதும் பயனுள்ளதா மாறணும். வீணா கழிச்சிடாத. நம்ம ஏற்கனவே காலையில் பேசுற மாதிரி இப்போ போனை எடுத்த உடனே போன்ல நமக்கு கழியக்கூடிய நேரம் எடுங்க. மொபைல் எடுத்தாச்சுன்னா, சோசியல் மீடியா சமூக வலைதளத்துக்குள்ள நுழைஞ்சாச்சுன்னா அதற்குள்ள நாம செலவழிக்கக்கூடிய நேரம் எவ்வளவு, அதிலே பயனுள்ளது எவ்வளவு, பயனற்றது எவ்வளவு, உங்களை நீங்களே கால்குலேட் பண்ணுங்க. நீங்க கரெக்டா தொழுதீங்கன்னா அந்த தொழுகை என்ன செய்யும் தெரியுமா? இந்த மாதிரி எங்கெல்லாம் டைம் வீணாகுதோ எல்லா டைத்தையும் பிடிச்சி பிச்சு எடுத்து உங்க லைஃபுக்கு கொண்டு தரும். உங்க குடும்பத்துக்கு, உங்க வியாபாரத்துக்கு, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு, உங்க சமூகத்துக்கு எங்கெங்கெல்லாம் விரயமாகுதோ எல்லாத்தையும் இழுத்து கொண்டு வந்து உங்க கையில் கொடுக்கும், தொழுகை கொடுக்கும். ஆனா இன்னைக்கு நமக்கு கொடுக்கல. இன்னைக்கு நம்ம ஒரு பக்கம் தொழுகிறோம், இன்னொரு பக்கம் நம்முடைய நேரமும் வீணா போய்கிட்டே இருக்கு. சலாம் கொடுத்து முடிச்ச உடனே டிவி ஆன் பண்ணிட்டு உட்காந்து சீரியல் பார்க்குறோம். சலாம் கொடுத்த உடனே போனை எடுத்து ஃபேஸ்புக்குள்ள நுழைஞ்சிடறோம், ட்விட்டருக்குள்ள நுழைஞ்சிடறோம், என்னமோ கண்டது இது வருது, வர்றதையெல்லாம் பார்க்குறோம். தேர்ந்தெடுத்து பார்க்கறது கூட இல்லை, எது வருதோ அது. சில பேர் அப்படியாவது பயன்படுத்துவாங்க. நாம எதை பார்க்கணும், இதைத்தான் பார்க்கணும், இந்த பேச்சை பார்க்கணும், இந்த வீடியோ பார்க்கணும். இதுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் அடுத்த விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த நேரத்தை குறித்து எவ்வளவு தூரம் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துது என்பதுக்கு ஒரு சின்ன சாம்பிள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் ஒது செய்கிறாரு. ஒது எங்க செய்கிறாரு? பல்வேறு இடங்கள்ல செய்வாங்க. ஆனா ஒருத்தர் ஆற்றின் ஓரத்தில் ஒது செய்கிறார், அல்லது கடலின் கரையில ஒது செய்கிறார். இப்படி ஒருத்தர் ஒது செய்கிற பொழுது தண்ணி அள்ளி ஒது செய்கிறார். ஒரு தடவை முகத்தை கழுவிட்டார், அவருக்கு திருப்தி இல்லை, 2வது தடவை முகத்தை கழுவிட்டார். இன்னும் கொஞ்சம் ஒது செய்யறதுக்காண்டி 3வது தடவையும் கழுவிட்டார். இன்னும் அவருக்கு தோணுது, இன்னும் கொஞ்சம் தண்ணி தானே இருக்குது அப்படின்னு தண்ணி அள்ளி ஒது செய்வோமேனு அவர் ஒது செய்ய ட்ரை பண்றார். 3 தடவையை தாண்டி 4வது தடவை முகத்தை கழுவ நினைக்கிறார். இதனுடைய மார்க்க சட்டம் என்ன? செய்யக்கூடாது.
இதுக்கு ரசூலா பயன்படுத்துகிற வார்த்தையை கவனிச்சுட்டு நீங்கள் இந்த ஆன்சர் பண்ணணும். ரசூலா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபமன் ஜாத அலா ஹாதா, யாரு இதை விட அதிகம் செய்கிறாரோ, 3 தடவை செஞ்சு காட்டிட்டாங்க. செஞ்சு காட்டிட்டு சொல்கிறாங்க, யாரு இதை விட அதிகம் செய்கிறாரோ அவரு ஃபகத் அஸா, அவர் தவறு இழைத்து விட்டார். ஓகே, தப்பு செஞ்சு அப்போ செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சிருச்சுல. அடுத்து ஒரு வார்த்தையை போடுறாங்க, வலம, அநியாயம் செய்து விட்டார். எனக்கு 3 தடவைக்கு மேலே 4வது இப்படி தண்ணி இல்லை, அதுவும் கடலில் கிடக்கிற தண்ணி, ஆற்றுல கிடக்கிற தண்ணி, அடுத்த விட்டு தண்ணி கூட இல்லை. பக்கத்தில் ஒருத்தர் ஜக்கில் தண்ணி வச்சிருந்தாரு, நமக்கு தண்ணி பத்தலை, அவருக்கு ஜக்குக்குள்ளே கையை விட்டா கூட சரி, ஏன்னா அவன் அடுத்த உரிமையை மீறிட்டேன்னு சொல்லி கேட்கலாம். கடலில் தண்ணி கிடக்கு, உலகத்துக்கே தண்ணி கிடக்கு. எவ்வளவு தண்ணி எடுத்தாலும் குறைய போகுதா? அங்கே எத்தனை வாளி அள்ளி ஊத்துனாலும் தண்ணி குறைய போகுதா? தண்ணி குறையவே குறையாது. இப்போ ரசூலா சொல்றாங்க தவறு செஞ்சிட்டாரு, 2வது சொல்றாங்க அநியாயம் செஞ்சிட்டாரு, 3வது சொல்றாங்க ஒத்த அத்தா, வரம்பு மீறி விட்டார். என்ன அவ்வளோ பெரிய பாவம் என்ன இருக்குங்க? அவ்வளோ பெரிய செய்தி அதுக்குள்ள என்ன இருக்கு யோசிங்க. எப்போதுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே அது அந்த 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 தீமை எவ்வளோ, அந்த தீமைக்கு தகுந்த மாதிரி தானே கண்டிக்கணும், தவறுக்கு தகுந்த மாதிரி தானே கண்டிக்கணும். இப்போ இந்த இவங்க செஞ்ச தவறு உண்மையிலேயே 3 தடவை விட 4 தடவை செஞ்சவர் அநியாயம் பண்ணிட்டாருன்னு சொல்ற அளவுக்கு, அநியாயக்காரனா இருக்குன்னு சொல்ற அளவுக்கா? இன்னொருத்தவங்களுக்கு உள்ளதே இல்லையே. கடல்ல கிடக்கிறது எங்க இன்னொருத்தவங்க உள்ளதா இருக்கும்? நீங்க சொல்ற மாதிரி நம்ம வீடுகள்ல இருந்தாலோ, ஒரு பள்ளிவாசல்ல இருந்தாலோ, வீட்டில் கூட ஒரு டேங்க் ஏற்றி வச்சிருப்போம், நம்ம கூட கொஞ்சம் செலவழிச்சிட்டோம்னா அடுத்தவங்க செலவழிக்க முடியாம போகும்னு சொல்லலாம். நான் சொல்றது கடற்கரையில் நிற்கிறாரு, ஆத்தங்கரையில் நிற்கிறாரு. பஸ்வாசம் அதற்குள்ள ஒரு செய்தி எடுத்துக்கொள்ள முடியும், இல்லைன்னு மறுக்க முடியாது, அதையும் புரிந்து கொள்ளலாம். வேற அதுல மெயினா பாத்தீங்கன்னா உங்களுடைய நேரத்தை வீணாக்குவதை தவிர வேற எந்த செய்தியும் அதுக்குள்ள இல்லை. அதுல சிந்திச்சா அதுல உங்களுக்கு நேரம் வீணாகுது. நல்ல கவனிங்க, அந்த நேரமும் எவ்வளவு நேரம்னு கவனிங்க. எவ்வளவு நேரம் வீணாகுது? இப்படி தண்ணி எடுத்தேன், இப்படி முகத்தை கழுவிட்டேன், ஒரு 1/2 மணி நேரம் இருக்குமா? அவ்வளவுதான். ஒரு 2, 3, ஒரு 5 செகண்ட், ஒரு 10 செகண்ட், ஒரு 10 செகண்ட் அதிகப்படியா அவர் செலவழித்திருக்கிறார் அவசியம் இல்லாமல். ஒதுவுக்கு இவ்வளவு போதும். ஒருக்க செஞ்சாச்சு, திருப்தி இல்லை, 2வது தடவை செஞ்சாச்சு, இன்னும் திருப்தி இல்லை, 3வது தடவை செஞ்சாச்சு, ஓவர் ஃபைனல். அதுக்கு பிறகு நீ திருப்தி அடைஞ்சு உன் வேலையை பார்க்க போகணும். ஆனாலும் போக முடியாம திரும்ப திரும்ப கழுவி உட்கார்ந்துட்டு இருக்கனா, நீ இதற்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கணுமோ அவ்வளவு நேரம் செலவழிக்கல, அதை விட அதிகமான நேரம் செலவழிக்கிற. அப்ப அதிகமான நேரம் என்பது விரயமான நேரம். விரயமான நேரம் செய்யற சாதாரண ஆள் இல்லை, அவன் அநியாயக்காரன். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டியதான், இப்ப நாம எவ்வளவு விரயமாக்குறோம் ஒரு நாளைக்கு? சாதாரண சொல்லுங்களேன், உங்களுடைய மொபைல்ல சமூக வலைதளத்தில் நீங்கள் செலவழிக்கக்கூடிய நேரம் எவ்வளவு? தோராயமா எவ்வளவு சொல்லுங்க? 2 மணி நேரம், 4 மணி நேரம், அரை மணி நேரம், 5 மணி நேரம். ஆகப்பெரிய முசீபத்து. இந்த நூற்றாண்டுடைய மிக முக்கியமான ஒரு சிக்கல். அடுத்து வரக்கூடிய ஆண்டுல, நூற்றாண்டுல யாரு பெரிய கிங் மேக்கரா இருக்க போறான்னு சொன்னா, ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஒரு விஷயத்தை கவனமாக செய்கிற கவனம் யாருக்கு இருக்குதோ அவன் தான் அடுத்த நூற்றாண்டுல பெரிய ஆள். பெரிய திறமைகள் தேவையில்லை, ஒரு அரை மணி நேரம் ஒரு வேலையை கவனமா செய்ய தெரியணும், அவ்வளவுதான். ஏன்னா இந்த சமூக வேலைகள் நம்முடைய கவனத்தை பூரா சிதறடிச்சிருச்சு. 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட நம்மளால ஒரு விஷயத்தை கவனமா செய்ய முடியல. ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இன்னொன்று செய்யலாம்னு தோணுது, அதை விட்டுட்டு அடுத்து போகலான்னு தோணுது. ஒரு புக் எடுத்து படித்தா ஒருத்தர் ஃபோன் பண்ணணும்னு தோணுது, ஃபோனை கையில் எடுத்தோம்னா சமையல் பண்ணணும்னு தோணுது. அதை நிற்கும் போது இங்கே வருது, இங்கே நிற்கும் போது அங்கே போகுது, அங்கிட்டு இங்கிட்டு மாறி 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 உழந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால், இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற சமூக வலைதளம். ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அதுவே 1 நிமிஷம் தான் இருக்குது. 1 நிமிஷத்தில் 10 செகண்டு அவன் வாயை திறந்து ஆகவே அப்படியா அப்படிதான் சொல்லியிருப்பான். அதுக்குள்ளே கிராஸ் பண்ணி அடுத்தது ஆகவே அப்படியா என்ன இழுன்னு இழுத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு எவ்வளோ நேரம் செலவழிச்சிருப்பான் அவன்? 2 வார்த்தை தாங்க. அப்படி பார்க்கறது ஓடு, நீ உன்னையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, எனக்கு இன்னும் முக்கியமான வேலை இருக்கு, அடுத்த ஆள்வா அடுத்த ஆள்வா அடுத்த ஆள்வா அடுத்த ஆள்வா. சரி, எதுலையாவது நின்னமா? எதுலையாவது நின்று ஒரு அரை மணி நேரம் பார்த்து அதை கவனித்து அதை குறிப்பிடுத்த வாழ்க்கையில் திருத்திக்கிட்டோமா?
3 மணி நேரத்துக்கு பிறகு முடிச்சு வச்சதுக்கு பிறகு மகிழ்ச்சிக்கும் மகிழ்ச்சியை போல காட்சி தருகிற மகிழ்ச்சி இன்மைக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருக்கிறது. மகிழ்ச்சி என்பது தெரியுமா, அந்த செயலை முடித்த உடனே மன திருப்தி கொள்ளும். மகிழ்ச்சி இன்மை என்பது திருப்தி அடையாது, இன்னும் போகணும் இன்னும் போகணும் இன்னும் போகணும்னு அந்த அரிப்பை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கும். நீங்க ஒரு புத்தகத்தை படிச்சு முடிங்க, ஒரு 50 பக்கம் புத்தகம் படிச்சு முடிங்க, முடிச்ச பிறகு இந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சிட்டேன்னு ஒன்று வரும்போது அதுக்கு பேர் ஹாப்பினஸ், அதுக்கு பேர் மகிழ்ச்சி. அரை மணி நேரம் ஃபேஸ்புக் நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு மீண்டும் எதுவுமே கிடைக்கல, எதுவுமே இன்னும் திருப்தி இல்லை, இன்னும் பார்க்கணும், சரி மூடி வச்சுட்டு திரும்ப வந்து பார்ப்போம், மூடி வச்சுட்டு திரும்ப வந்து பார்ப்போம், மூடி வச்சுட்டு திரும்ப வந்து பார்ப்போம். பார்த்து முடிக்கிற தருணத்திலே மன திருப்தியோடு உங்களுடைய செல்போனை நீங்க எத்தனை நாள் மூடி வச்சீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தூங்கும் போது எடுத்தீங்க, அப்படியே பார்த்தீங்க, உங்களே அறியாம தூங்கி விழுந்தீங்க, எப்போ அது ஆஃப் ஆச்சுன்னே தெரியாது. அதை முடிக்கும் பொழுது ஒரு நிம்மதி வரணும், ஒரு சந்தோஷம் வரணும், அதுக்கு பேர் தான் சந்தோஷம். செல்போன்ல அந்த சந்தோஷம் வரவே வராது. நம்முடைய ஈமானை சாகடிக்கிறதுல, இறை உணர்வை சாகடிக்கிறதுல, அல்லாஹ்விடமிருந்து நம்மளை தூரமாக்குறதுல இன்றைய உலகத்துடைய மிக முக்கியமான ஒரு டெக்னாலஜி நம்ம கைகளில் இருக்கிற செல்போன். இதுக்கு நீங்க முடிவு கட்டணும்னா, அடுத்து நான் பின்னாடி சொல்ல போறேன், முடிவு கட்டணும்னா நீங்க சரியா தொழுகணும். காலையில் கூட ஒரு சகோதரி சொன்னாங்க, செல்போனை விட்டு அப்படி முழுசா வந்துட முடியுமா, சமூக வலைதளத்தை விட்டு அப்படி வந்துட முடியுமா? அது அவங்க ஒருத்தவங்களுடைய கேள்வி இல்லை, இருக்கிற பல பேருடைய கேள்வி. அது எப்படிங்க உலகத்தை விட்டே போன மாதிரி, எதுவும் அப்டேட்டே இருக்காத, அதன் வழியாக தான் நிறைய தெரிஞ்சுக்கிறோம். இதே கேள்வியை திருப்பூர்ல, இப்ப நான் சொன்னேன்ல, திருப்பூர்ல ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி போயிருக்கும் பொழுது இதே கேள்வி ஒரு சகோதரர் கேட்டார். அது எப்படிங்க, அதன் வழியாகத்தான் நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கிறோம். அப்ப நான் என் கூட இருந்த இன்னும் 2-3 பேர் இந்த வகுப்பில் பங்கெடுத்து சமூக வலைதளத்திலிருந்து வெளியே வந்து 2 மாதம் 3 மாதம் 4 மாதங்களை கடந்தவங்க, அவங்க எல்லாத்தையும் நான் சொல்லி காட்டி சொன்னேன். எனக்கு தெரியும் இந்த சமூக வலைதளத்தில் நான் இல்லை, ஃபேஸ்புக் என்கிட்ட இல்லை, என் ஃபேஸ்புக்கில் செய்தி அப்லோட் ஆகுது, அது உங்களை வந்து சேருகிறது, பல விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்க, என் பேரில் இன்ஸ்டாகிராம் இருக்குது, அதை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் என் மொபைல் எடுத்து பாருங்க, ஃபேஸ்புக் இல்லை, என் மொபைல் எடுத்து பாருங்க, ட்விட்டர் இல்லை, என் மொபைல் எடுத்து பாருங்க, இன்ஸ்டாகிராம் இல்லை. இப்போ நான் ஃபேஸ்புக் பார்க்கல, ட்விட்டர் பார்க்கல, நீங்க எந்த சமூக வலைதளத்தை பயன்படுத்துறீங்களோ அந்த வலைதளத்தை நான் பயன்படுத்தல. எனக்கு தெரியாத எந்த உலகத்துடைய செய்திகள்ல நீங்க அப்டேட்டா இருக்க கொஞ்சம் சொல்லுங்க, ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்கன்னு கேட்டேன். உங்களை பார்த்து அதே கேள்வி கேட்கிறேன். அதான் நிறைய அந்த அப்டேட் ஒண்ணுக்கு உதவாத அப்டேட், உங்களுக்கு வந்தே தீர வேண்டிய அப்டேட் வந்தே தீரும், அது உங்களை விட்டு போகவே போகாது. இன்னைக்கு வராட்டி நாளைக்கு வரும், நாளைக்கு வராட்டி நாளை கழிச்சு வரும், எப்படியாவது உங்க காதுகளை வந்து சேர்ந்தே தீரும். முதலமைச்சர் திடீரென்று ராஜினாமா, நம்ம நாட்டில் இருக்கிற இது ஒரு முக்கியமான செய்தி, பரபரப்பான நியூஸ். இப்போ எடுத்து இப்படி பார்க்கலாட்டி இப்போ வந்துருச்சு, பிரேக்கிங் நியூஸ் போட்டான் 10:32க்கு பிரேக்கிங் நியூஸ். ஜெயலலிதா அம்மா மூத்தான நாளில் இருந்து எனக்கு அந்த சவுண்ட் தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. 2015 நினைக்கிறேன், அப்பத்திலிருந்து 25 வரைக்கும் இந்த பிரேக்கிங் நியூஸ் அப்பதான் ஆரம்பிச்சான். காலையில இருந்து சாயங்காலம் 24 மணி நேரமும் பிரேக்கிங் நியூஸ்ங்களாம். என்னடா அப்படி அந்த நியூஸ்குள்ள என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டா, நடிகையின் நாய்க்குட்டி தவறி கீழே விழுந்தது பிரேக்கிங் நியூஸ். வேற என்னத்தை உங்களுக்கு காட்டுறாங்க? நீங்க அரை மணி நேரம் செய்தி 24 மணி நேரம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டே இருக்கு. பெரிய பயனுள்ள உங்கள் வாழ்வை மாற்றுகிற நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, இப்ப மிஸ் பண்ணனா மிஸ் அப்படி கிடையவே கிடையாது. முக்கியமான செய்தி 10 மணிக்கு வந்துச்சா 11க்கும் வரும் குறிச்சு வச்சுக்கோங்க, 12க்கும் வரும் குறிச்சு வச்சுக்கோங்க, நைட்டு 12க்கும் வரும் குறிச்சுக்கோங்க, நாளைக்கும் வரும், அடுத்த வாரம் வரும். அப்படி வராம மிஸ் ஆன ஒரு செய்தியை காட்டுங்க. நீங்க அப்படி வரலங்க, இல்லைங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது. அதெல்லாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. வந்துச்சு செய்தி போயிடுச்சு, நியூஸ் அப்டேட் எனக்கு தெரியாமலே போயிடுச்சு என்று சொல்லக்கூடிய உங்கள் வாழ்வில் முக்கியமான விஷயம், சமூக வலைதளத்தை பயன்படுத்தாமல் விடுபட்டு போன விஷயம் ஒன்று காட்டுங்க. ஒன்னையும் காட்ட முடியாது உங்களால். உங்களுக்கு அந்த வில் பவர் வரணும்னா வேற ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, கரெக்டா தொழுவுங்க, தானா அந்த பவர் ஏறும். அந்த வேலையை தான் தொழுகை செய்யும். தொழுகை தனியாலாம் வேற ஒன்றும் செய்யாது, உள்ளுக்குள்ள ஒரு ஆற்றலை கொடுக்கும். அந்த ஆற்றல் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்ய வைக்கும். எந்த ரூட்ல போனா வெற்றியோ அந்த ரூட்டுக்குள்ள உங்களை நிப்பாட்டி வைக்கும். எந்த ரூட்டுக்குள்ள போனா தப்போ அதை செய்ய விடாம உங்க மனசை போட்டு அப்படியே கொடஞ்சு எடுக்கும். அதுதான் தொழுகையினுடைய சிக்னேச்சரும் கூட.
சில ஹோட்டலுக்கு போனால் சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? இந்த ஹோட்டலுடைய ஸ்பெஷல் என்னப்பா அப்படின்ன உடனே ஏதாவது ஒரு பொருள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி தொழுகையினுடைய சிக்னேச்சர் டிஷ் என்ன தெரியுமா? தீமைகள்ல இருந்து, பாவங்கள்ல இருந்து, குறிப்பாக மானக்கேடான அருவருக்கு தகுந்த தீமைகள்ல இருந்து, பாலியல் ரீதியான குற்றங்களில் இருந்து உங்களை தடுத்து நிறுத்துகிற வேலையை இந்த தொழுகை செய்யும். இது தொழுகையினுடைய சிக்னேச்சர். நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகைங்கிறது உங்களை மானக்கேடான காரியங்கள்ல இருந்தும் தீமைகள்ல இருந்தும் தடுத்து விடும், கன்ஃபார்மா தடுத்துரும். அது எப்படி பார்த்தா? கையை பிடிச்சி இழுக்குமா? இழுக்கும். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி என்னுடைய கடையை நான் கைமாத்துறேன், வேற ஒருத்தருக்கு கைமாற்றி விடுறேன். வேணாம், கடையை கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்போ ஒருத்தர் வர்றாரு. அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும். அவர் சொல்றாரு, பாய் இது மாதிரி கடையை கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன், யாராவது ஆள் இருந்தால் சொல்லுங்க. அவர் புரோக்கர், ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சவரும் கூட, அறிமுகமானவரும் கூட. மாற்றி ஆள் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு. ஆள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னால் அப்படியே சொல்கிறேங்க அப்படின்னு போனவர் கொஞ்சம் தூரம் அங்கிட்டு போயிட்டு அங்கே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட இது மாதிரி ஒரு கடையை கொடுக்க போகிறாராங்க, வேங்கன்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் தான் வாங்கினார். யார்? இவர் யார்கிட்ட சொன்னாரோ அவர் தான் வாங்கினார். இவன் 2 பேரும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது, முடிக்க போகிறோம் அப்படின்ன உடனே அப்போ அவர் ஃபோனை போட்டு அந்த 2% கமிஷன் மறந்துடாதியா அப்படிங்கிறார். 2% எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா 40 லட்சத்துக்கு 2 லட்சம், 2% எவ்வளோ வருது? 50,000மா? 80,000. எனக்கு நான் 80 கொடுக்கணும். இப்போ அவர் என்கிட்ட வாங்குறாரு, அவர் 80 கொடுக்கணும். 40. இங்கே நின்னாரு, இப்படி சொன்னேன். இப்படி போய் அவர் கடையை கொடுக்குங்க, வேணா வாங்கிக்கேன்னாரு. இதுக்கு அவருக்கு எவ்வளோ கொடுக்கணுமா? 1,60,000 ரூபா. தாங்க மாட்டேங்குது. ஏதாவது வேலை செஞ்சுருந்தா கூட, கொஞ்சம் முன்ன பின்ன பேசியிருந்தா கூட, அங்கிட்டு ஒரு நாள் இங்கிட்டு ஒரு நாள் டிராவல் பண்ணியிருந்தா கூட மனசு ஆறிடும். இப்படின்னாரு 1,60,000 முடியாத. என்ன பண்ணலாம்? 2 பேரும் சேர்ந்து பிளான் போடுறோம். நம்ம இப்போ வாங்கவே இல்லைன்னு சொல்லிடுவோம். என்னவெல்லாம் சொல்லி இந்த 1,60,000 காப்பாற்றலாம். மூளை வேலை செய்கிறது. எப்படி வேலை செய்யுது? இந்த 1,60,000 எப்படியா காப்பாற்றணும், அல்லது அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து முடிக்கணும். இல்லாட்டி நம்ம பேரை வெளியில் டேமேஜ் பண்ணிட்டாரு, அது வேற அசிங்கமாயிரும். அதனால தெரிஞ்சும் தெரியாத மாதிரி, புரிஞ்சும் புரியாத மாதிரி அப்படி ஹிக்மத்தா, இந்த ஏமாத்து வேலைக்கு பேர் ஹிக்மத்துன்னு வேற வச்சிருக்கோம். அதே முசீபத் தான் வாயில வந்து தொலையுது நமக்கு. அல்லாஹ் அருமையான விஷயத்துக்கு ஹிக்மத்துன்னு சொல்றான் குர்ஆன்ல. ஒமன் யூத்தல் ஹிக்மத்த ஃபக்கத் ஊத்திய ஹைரன் கசீரா. யார் ஹிக்மத்து கொடுக்கப்பட்டாரோ அவர் ஏராளமான நன்மைகளை கொடுக்கப்பட்டார். ஆனால் இந்த மாதிரி முசீபத்துக்கு தான் நமக்கு ஹிக்மத்தின் வாயில வந்து தொலையுது. எப்படியாவது பிளான் பண்ணி இது ஓச்சு போடணும் அப்படின்னு ஒரு யோசனை. உடனே இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். கடைசியில் அவர்கிட்ட ஃபோன் போட்டு, இல்லைங்க இப்போ வாங்குற மாதிரி இல்லை, அவர்கிட்ட ஏதோ சிக்கலாம், அதனால அவர் வாங்கலன்ட்டாரு. இப்படி ஒரு கதையை சொல்லியாச்சு முதல் நாள் நைட்டு. அதுக்கு பிறகு அவரை போய் நேரில் சந்திக்க போகிறேன். நேரில் சந்தித்து இந்த விவரத்தை சொல்லிட்டு, இருந்தாலும் பாய் நீங்கள் சொல்லி தான் அவர் வந்தார் போனார், அதனால் இந்த காசை வச்சுக்கங்கன்னு ஒரு சின்னதாக ஏதாவது லேசாக ஏமாத்துற மாதிரியும் இருக்கணும், ஏமாத்திடவும் கூடாது இல்லையா? வாடகை கொடுத்து சில பேர் இந்த ஒத்திக்கி இருக்கும்போது பார்த்தீங்களா, 300 ரூபா வாடகை வச்சுக்கம்மா. எதுக்குடா அந்த 300 ரூபா? வாடகைக்கு தான் இருக்கேன். அது 3000 ரூபா வாடகைக்கு பெருமானம் வரும். இவர் 300 ரூபா கொடுத்து ஏமாத்துற மாதிரி நம்ம கொடுத்த மாதிரி இருக்கட்டும்னு ஒரு 5000 ரூபா வச்சுக்கங்க, நீங்கள் பேசியிருக்கீங்க தானே பாய், வச்சுக்கோங்க பாய் அப்படின்னு கொடுக்குறேன். அவர் வாங்கவே மாட்டேன்ட்டாரு. அது எப்படிங்க, நீங்கள் வந்து வாங்கவே இல்லை, பிறகு எதுக்கு கொடுக்குறிய வைக்கிறிய? ஏதோ மல்லு கட்டி 5000 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு வந்தாச்சு. வந்து வீட்டில் வந்து இரவு நேரம் ஒரு 10 மணி இருக்கும், இந்த டீலிங் முடிஞ்சு வீட்டில் வந்து படுத்தாச்சு. அவர்கிட்டையும் ஃபோனை போட்டு தகவல் சொல்லிட்டேன், இப்போ நான் 5000 ரூபா கொடுத்துருக்கேன், அவர் வாங்க மாட்டேன்னாரு, பிஸ்னஸ் முடியல, பிறகு தர்றேன்னு சொல்லி கேட்டார், இருந்தாலும் வச்சுக்கன்னு சொல்லிட்டேன். ஒருவேளை ஆன்லைனுக்கு வந்தால் நீனும் இதே மெயின்டைன் பண்ணி ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபா கொடுத்துட்டு வேலையை முடிச்சுக்க, அதுக்கு மேலெலாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு 2 பேரும் கள்ளத்தனம் போட்டு மேட்டரை முடிச்சுட்டு வீட்டில் வந்து படுத்துட்டேன். தூக்கம் பிடிக்கல, சுற்றிக்கிட்டே இருக்கு, உள்ளே சுற்றுது. காசுக்காக நம்ம நேர்மையில் விலை பேசியிருக்கிறோம். நம்ம இங்கே கொடுத்தது, கொடுக்காம தவிர்த்தது என்ன? நம்முடைய ஈமானையும் இறை நம்பிக்கையும். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அச்சத்தை நம்ம விலையாக கொடுத்துட்டு 50,000 ரூபாய் காசு பணத்தை நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கிறோம். தூக்கம் பிடிக்கல, இரவு முழுக்க ஓடுது, மணி 11 ஆகுது, 12 ஆகுது, தூங்க முடியல. அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் அசர்றேன், சுபுவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முழிப்பு வருது. உடனே ஃபோனை போடுறேன், பாய் நாளைக்கு வந்து 2% வாங்கிக்கங்க,
அது எல்லாம் பிஸ்னஸ் டீல்லாம் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டை கொடுத்துட்றோம். ஆனால் அவ்வளோ தூரம் நீங்கள் கேட்குறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்குங்க. இப்போ நான் பேரம் பேசுகிறேன். ஆக்சுவலி இந்த பேரத்தை தான் நான் முதல்ல பேசியிருக்கணும், அதை செஞ்சிருந்தா நியாயமானது தானே. ஆனால் என்னால் நான் ஏமாற்றிட்டேன், நான் அந்த காசை சம்பாதிச்சுட்டேன், நம்பிக்கையோடு வந்து படுத்துட்டேன். ஆனால் என்னை படுக்க விடாமல் இரவு முழுக்க தூங்க விடாமல் ஆக்கிச்சில்ல. எது ஆக்கிச்சுன்னு நினைக்கிறிய? என் தொழுகை தான் என்னை ஆக்கியது. நான் நம்புகிறேன் முழுதாக. அல்லாஹ் கொடுக்கிறான் வாக்குறுதி, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது மானக்கேடான அருவருக்கு தகுந்த, இதுபோல் நீ தீமை செய்ய நினைக்கிற அத்தனை தீமைகள் கழுத்தை முடிஞ்சு நிப்பாட்டும், குறுங்கும், உன்னை நிம்மதியாக இருக்க விடாது, உன் மனசாட்சி குத்தும். அந்த மனசாட்சிக்கு பேர் தான் தொழுகை. இந்த தொழுகை அந்த மனசாட்சியை ஏற்படுத்தும், குற்ற உணர்ச்சியை கொடுக்கும். வேணாம் இது செய்யக்கூடாது பதட்டத்தை கொடுக்கும், நிம்மதியை. அதிலிருந்து நீங்கள் அதை ஓச்சு கட்டி சரியான பாதையில் வர்ற வரைக்கும் உங்களை கொடையிற வேலையை தொழுகை செய்யும். குர்ஆன் சொல்ற செய்தி இது. இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கை வச்சு நான் டயத்தை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஓடிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு குறுகுறுப்பு வரணுமா? தொழுகையில் கரெக்டாக தொழுது பாருங்க. 1 மணி நேரம் டிராவல் பண்ணுறதுக்குள்ள 10 நிமிஷம் ஓடாது வண்டி. முக்கியமான ஒன்று பார்த்தீங்க, ஏதோ ஒரு பயானை பார்க்க போனீங்க, ஏதோ ஒரு அறிவிப்பை பார்க்க போனீங்க, பார்த்துட்டு அடுத்ததுக்கு போயிடுவீங்க. உங்களையும் அறியாமல் கவனம் இல்லாமல் பழக்கத்தில் போயிடும். அடுத்த 10வது நிமிஷத்தில் ஆகா தேவையில்லை, வெளியே வா 10 நாள் வெளியே வருவீங்க. 11வது நாள் இந்த முசீபத் எதுக்கு, தேவையே இல்லைன்னு டோட்டலாக வெளியே வருவீங்க. ஆனால் அதுக்கு ஒன்னே என்னன்னு கேட்டால் நீங்கள் தொழுகணும். இப்போ நீங்கள் இதான் தொழுகிட்டு தானே இருக்கும். அடுத்த முக்கியமான கேள்வி இங்கே தான் ஆரம்பிக்குது. தொழுதுகிட்டு தானே இருக்கோம், நம்ம இங்கே தொழாமலா இருக்கிறோம்? தொழத்தானே செய்கிறோம். ஆனால் தொழுகை என்கிற பெயரில் தொழுகையின் புற சடங்குகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறோம். நிஜமா நம்ம தொழவே இல்லை. தொழுகைக்கு 2 பக்கம் இருக்கிறது. ஒன்று தொழுகையின் உடல் உறுப்பு, தொழுகையின் புற உறுப்பு. இன்னொன்று தொழுகையின் அக உறுப்பு, தொழுகையில் உள்ள ஈமான், உயிர். நம்முடைய தொழுகைகள் இன்னைக்கு உயிரே இல்லை. தொழுகைகள் வெறும் சடமாக இருக்கிறது. தொழுகையில் அல்ஹம்துலில்லா ஓதுறோம், அத்தையாத்து ஓதுறோம், தஸ்பீக் ஓதுறோம், திக்ரு ஓதுறோம், இஸ்திக்பார் ஓதுறோம், அத்தையாத்து ஓதுறோம், அல்ஹம்துலில்லா ஓதுறோம், துணை சூரா ஓதுறோம், ஆரம்ப துஆ ஓதுறோம், எல்லாமே ஓதுறோம். ஆனால் நிஜமாக அந்த தொழுகைக்குள்ளே இருக்கிற உயிர் எது என்பதை கண்டறிந்து அதை உயிரோடு வைத்திருக்கிறோமான்னு பார்த்தா உயிரை சாகடிச்சிட்டு வெறும் அந்த உடம்பை போட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தொழுகையில் 2 இருக்குதுங்க. தொழுகைக்கு உயிர் இருக்கு, தொழுகைக்கு உறுப்பு இருக்கு. எப்படி நமக்கு 2 இருக்குதோ, நமக்கு உயிர் இருக்குது, நமக்கு உடல் இருக்குது. இந்த உடலா உயிரா என்கிற கேள்வி வந்தால் இந்த 2ல் எதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும்? இப்போ கை போகுது, உறுப்பு போகுது, ஒரு ஆக்சிடென்ட், விபத்து. கை எடுத்துட்டு ஆளை காப்பாற்றிக்கலாங்க, கால் எடுத்துட்டு ஆளை காப்பாற்றிக்கலாங்கிறாங்க. சுகர் ரொம்ப கூடி போயிடுச்சு, மேலே வரைக்கும் அழுகி போயிடுச்சு, தொட வரைக்கும் வெட்டி எடுத்தாச்சுன்னா அதுக்கு பிறகு ஆளை உசுரை காப்பாற்றிடலாம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த உறுப்பை காப்பாற்றுவதற்கு போராடுவோமா அல்லது உயிரை காப்பாற்றுவதற்கு போராடுவோமா? உயிரை தானே. அப்படின்னா தொழுகையில் உயிர் என்னங்கிறத பார்த்து அந்த தொழுகையினுடைய உயிரை காப்பாற்ற போராடுங்க. அதுக்காண்டி உறுப்பை பார்க்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. உறுப்பு தேவை. உறுப்பு இல்லாமல் வாழ முடியாது, கண் இல்லாமல் பார்க்க முடியாது, கை இல்லாமல் பிடிக்க முடியாது, ருக்கு இல்லாமல் தொழ முடியாது, சஜிதா இல்லாமல் தொழ முடியாது, அத்தஹியாத் இல்லாமல் தொழ முடியாது. எல்லாம் தேவைதான். ஆனால் அதை விட முக்கியமான இன்னொன்று இருக்கு. அதை விட்டுட்டு இதை செய்கிறவன் அதான். இப்போ தொழுகை என்று நடத்தப்படுகிற எல்லா வகுப்புகளையும் எடுத்துக்கொள்ளுங்க. எந்த வகுப்பு நான் கலந்து கொண்ட அல்லது நான் கற்பித்த எல்லா வகுப்புகள்லையுமே தொழுகையில் என்ன சொல்லிக் கொடுத்தோம்னா தொழுகையின் புற செயல்களை பற்றி மட்டுமே சொல்லிக் கொடுத்தோம். தக்பீர் கட்டுவது எப்படி, ஒது செய்கிறது எப்படி, ருக்கு செய்கிறது எப்படி, சஜ்தா செய்கிறது எப்படி, அத்தஹியாத் ஓதுறது எப்படி, இது எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொன்னமே தவிர அதுக்கு ஒரு உயிர் இருக்குது, அந்த உயிரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது, அதைத்தான் நாம் முக்கியமாக கவனிக்கணும்னு நமக்கு யாருமே சொல்லித் தரலாங்க. நீங்கள் மட்டும் உயிரோட்டமாக தொழுதுருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ பேரை கூட்டி உட்கார வச்சு அது ஊரெல்லாம் இப்படி கிடக்குதேன்னு வருத்தப்பட வேண்டிய தேவையே இல்லை. என் புள்ள அப்படி நேரத்தை வீணாக்குறானே, நான் இந்த நேரத்தை வீணாக்குறேனே, நான் இப்படிலாம் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு நமக்கு யாரும் பாடம் நடத்த வேண்டிய தேவையே இல்லை. அந்த தொழுகை என்னை பிடிச்சி நிப்பாட்டி சரியான ரூட்டில் வச்சிருக்கும். அதை மிஸ் பண்ணதான் எல்லா பிரச்சனைக்குமான ஆணி பேர் அங்கே தான் ஆரம்பிக்குது. ஏன்னா அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. தொழுகைங்கிறது யார் கொடுத்தது? பிரச்சனை என்னன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும், பிரச்சனைக்கு தீர்வு அல்லாஹ்வுக்கு தெரியும். அவன் கொடுத்த தீர்வு தானே. அதை விட பெஸ்டான தீர்வு உலகத்தில் யாராவது தர முடியுமா? அல்லாஹ் கொடுத்ததை விட இந்த சிக்கலுக்கு இதை விட சிறந்த தீர்வை உலகத்தில் யாராலும் தர முடியாது. என் மனைவி மேலே அல்லது ஒரு கணவன் மேலே ஒரு பிரச்சனை, அவங்களுடைய ஒழுக்கத்தில் சிக்கல்,
அல்லது என் புள்ள மேலே அவனுடைய நடவடிக்கைகள் ஒரு பிரச்சனை, அதை சரி பண்ணணும்னு நினைக்கிற நாம எங்கெங்கெல்லாமோ போகிறோம். உளவியல் மருத்துவர்களை தேடி போகிறோம், சைக்காலஜிஸ்ட்டை போய் உட்காடுறோம், என் பிள்ளைக்கு கவுன்சிலிங் பண்ணுங்க, ஒரே அதில் அடிமையாக கிடக்கிறான், அதுவே கதின்னு கிடக்கிறான், அதை விட்டு மீள முடியலை அப்படின்னு வெளியில் எங்கெல்லாமோ சுற்றுறோம். உலகம் முழுக்க சேர்ந்து தீர்வு சொன்னாலும் அல்லாஹ் சொல்லி இருக்கிற தீர்வுக்கு இணையா உங்களால் எந்த தீர்வையும் கொண்டு வர முடியாது. ஒன்னே ஒண்ணுதான், நாம தொழுகை என்கிற பெயரால் அதனுடைய உயிரை விட்டு விட்டு சடங்கை பிடிச்சிருக்கோம். உயிர் என்னன்னு கண்டுபிடிங்க, உயிரை சரி பண்ணக்கூடிய வேலைகளை பாருங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த சிக்கல்ல இருந்தெல்லாம் ரொம்ப ஈஸியா, ரொம்ப ஹாப்பியா, உங்களுக்கு மன துன்பமே வராது, அச்சமே வராது, கவலையே வராது. அதை டெலீட் பண்றதுக்கு உங்க கை நடுங்காது. டெலீட் பண்ணின பிறகு உள்ளத்துல திரும்ப பண்ணிடுவோமா, இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போமா, வரவே வராது. தொழுகை கரெக்டாக இருக்கும் காலமெல்லாம். மீண்டும் எப்போ தொழுகையில் ஓட்ட விடுறீங்களோ திரும்ப எல்லாம் வந்துடும். உண்மை ஒன்றா நீங்கள் செக் பண்ணி பாருங்க. நான் சும்மா கதை சொல்லலை, நெசமா நீங்கள் இதை ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கையில். அது என்ன உயிர், இப்போ அந்த உயிரை தான் கண்டுபிடிக்கணும். அதனால தான் நீங்கள் பாருங்க, தொழுகை என்பது இப்போ நம்ம எல்லாருக்கும் பாரமாக இருக்கா? தொழுகைங்கிறது ஒரு பாரம். நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும், ஒத்துக்கலாட்டியும் சீக்கிரம் தொழுகை முடிச்சுக்கோங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா தொழுக முடியாமல் போயிடும். அதுக்கு என்ன அர்த்தம்? அது தலையில் ஏதோ ஒரு பாரம் இருக்குது, அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறோம்னு அர்த்தம். அதானே தொழுகை எல்லாத்துக்கும் பாரமாக தானே இருக்குது. ரொம்ப இல்லைங்க, தக்பீர் கட்டுனா அப்படியே ஹாப்பியாக சந்தோஷமா, அது இப்போ உலகமே எனக்கு தெரியறது இல்லை, அப்படியே மறந்து உள்ள மூழ்கி போயிடுவேன். அப்படி யாரும் சொல்றது இல்லை. இருக்கலாம், சில பேர் இருக்கிறீங்க, சில பேர் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அது வெகு சில 2 பேரோ 3 பேரோ 5 பேரோ 10 பேரோ. மற்றவங்களாம் எப்படி இருக்கிறோம்? மற்ற எல்லாருமே தொழுகைங்கிறது ஒரு கடமை, அந்த கடமையை நம்ம முடிச்சாகணும். முடிக்கலாட்டி எல்லாம் கேள்வி கேட்பான், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து அப்படிதான் தொழுகையை வச்சிருக்கோம். நீங்க மட்டும் தொழுகையுடைய உயிரை கண்டுபிடிச்சி அதுக்கு உயிர் கொடுத்து பாருங்க. தொழுகைன்னு சொன்ன உடனே உங்களையும் அறியாம உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி மலரும், ஒரு சந்தோஷம் வரும். பாங்கு சத்தம் கேட்ட உடனே அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்கிற உணர்வு வரும். யாரை சந்திக்க போறீங்க? தொழுகையில படைத்த இறைவனோடு உங்களுக்கு உரையாடல். உலகத்தில் யார் யாரையெல்லாமோ சந்திக்க போறோம்னு சொன்னோன்னா பெரிய சந்தோஷம் வருது. முதலமைச்சர் டைம் கொடுத்துட்டாரு, பிரதமர் டைம் கொடுத்துட்டாரு, கமிஷனர் டைம் கொடுத்துட்டாரு, படைச்ச ரப்புல் ஆலமீன் டைம் கொடுத்து நிற்கிறான். தம்பி முகருக்கு நான் வருவேன், வா, நீ வந்தா டைரக்டா என்னோட முகமுகமா உரையாடலாம், முகமுகமா உரையாடலாம். தொழுகையில் இப்படி ஒரு சட்டம் இருக்கு. நம்ம தொழுகிட்டே இருக்கும்போது திடீர்னு தும்மல் வந்துருச்சு அல்லது இருமல் வந்துருச்சு, வாயில் சளி வந்துருச்சுன்னு வைங்க. இந்த சளியை என்ன பண்ணணும்? இடது பக்கமாக கீழே துப்பணும், அல்லது துணியில் வாயிலிருந்து எடுத்து ஏதாவது ஒரு வகையில் டிஸ்போஸ் பண்ணணும். இப்போ நான் தொழுகிட்டே இருக்கிறேன், வாயில் சளி வந்துருச்சு, இப்படி நான் துப்பலாமா? ஏன் துப்பக்கூடாது? ரப்புல் ஏன் வேற ஒண்ணுமே இல்லை. முன்னாடி முகத்துக்கு முன்னாடி ரப்புல் ஆலமீன் முகமாக நிற்கிறான். நான் தக்பீர் கட்டி நிக்கிற நேரத்தில் என் முகத்துக்கு முன்னாடி என் ரப்பு வந்து நிற்கிறான். நான் அப்படி துப்புனோம்னா அல்லாஹ்வுடைய முகத்தில் துப்புன மாதிரி ஒரு இமேஜ், ஒரு கற்பனை, ஒரு தோற்றம். நிஜமா அல்லாஹ்வுடைய முகத்தில் யாரும் துப்ப முடியாது. அல்லாஹ் பிசிக்கலா அங்கே இல்லவும் இல்லை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் கருணையால் நம்மிடத்தில் உரையாடுகிறான். அப்படி ரப்புல் ஆலமீன் முன்னாடி வந்து டைம் கொடுத்து நிற்கிறான். அந்த டைம் எனக்கு இனிமையா தெரியல, அது ஒரு பாரமா சுமையா தெரியுதுன்னா வேற ஒண்ணுமே இல்லை. தொழுகையினுடைய உயிர் இல்லாத காரணத்தினால தான் இது. தொழுகையில உசுரை கொடுத்து பாருங்க, என்ன ஆகும் தெரியுமா? தொழுகையில் உசுறு கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? பல இருக்கு உதாரணம். ஒரே ஒரு உதாரணம் சொல்றோம். சூரா முஸ்ஸம்மில் எடுங்க. தொழுகைக்கு நீங்க உயிர் கொடுத்தால் உங்கள் தொழுகை எப்படி மாறும் என்பதற்கு சூரா முஸ்ஸம்மில் கடைசி வசனம். முஸ்ஸம்மில் எத்தனாவது அத்தியாயம்? 73 கடைசி வசனம். நீரும் உம்மோடு இருப்போரில் ஒரு கூட்டத்தினரும் இரவில் 3 இரு பாகங்களை விட மிக குறைவாக, இன்னும் அதில் பாதியில், இன்னும் அதில் 1/3 பாக நேரத்தில் இரவு தொழுகைக்காக நிற்கிறீர்கள் என்பதை நிச்சயமாக உமது இரட்சகன் அறிவான். புரியலல்ல? திரும்ப ஒரு வாசிப்போம், நிதானமாக வாசிங்க. நபியே, நிச்சயமாக நீரும் உம்மோடு இருப்போரில் ஒரு கூட்டத்தினரும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இப்படி ஆரம்பிக்கிறான். நபியே, நீங்களும் உங்க கூட இருக்கிற மக்கள்ல ஒரு டீமும், மொத்தமா இல்லை, மொத்த சஹாபாக்கள் கூட்டமும் இல்லை,
நபி நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் கொஞ்சம் பேரும் தாயிஃபத்தும் மினல்லதீன மஅக், உங்களோடு இருக்கிற கொஞ்சம் பேரும் ஓகே என்ன செய்றீங்க? இரவில் 3/2 பாகங்களை விட மிக குறைவாக இரவில் 3 இன்ன ரப்பக்க யஅலமு அன்னக்க தகூமு அதுனா மின் சுலுசைல் லைலி, 3/2 பங்குக்கு நெருக்கமாக. அங்கே குறைவாகன்னு போட்டிருக்கிறாங்க, 3/2 பங்குக்கு நெருக்கமாக. 1 3 கணக்கு புரிஞ்சுக்கங்க. 3 இரவு 3 பங்கு வச்சு 3ல் 2 பங்கு, 2 பங்குக்கு பக்கத்தில் கொஞ்சம் மேலேயோ கொஞ்சம் கீழேயோ. ஓகே 1. அடுத்து இன்னும் அதில் பாதியில் அல்லது இரவில் பாதி, இரவு 2 பங்கு வச்சா 50. 2 வேற இன்னும் அதில் 1/3 பாக நேரத்தில் சுலுசஹு அல்லது 1/3. மொத்தம் 3 பங்கு வைக்கிறோம், 3 பங்கு வச்சு 3/2 பங்கோ அல்லது 3/1 பங்கோ அல்லது 2 பங்கா வச்சு 2/1 பங்கோ 1 பங்கோ என்ன செய்யறாங்க? இரவு தொழுகைக்காக நிற்கிறீர்கள் என்பதை நிச்சயமாக உமது இரவில் தொழுகைக்காக நீங்கள் இப்படி நின்று அல்லாஹ்வை தொழுகிறீங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். இன்ன ரப்பக்க யஅலமு, அல்லாஹ்வுக்கு தெரியும். தகூமு அதுனா மின் சுலுசைல் லைலி, இரவில் 3/2 பங்குக்கு நெருக்கமாக நீங்க தொழுகிறீங்கிறது தெரியும். ஒனிஸ்பஹு அல்லது பாதி இரவு தொழுகிறீங்கன்றது தெரியும், அல்லது 3/1 பங்கு தொழுகிறீங்கன்றதும் தெரியும். இப்போ அந்த மேட்ரு அது இல்லை, கணக்கு தான் மேட்ரு. கணக்கு என்ன? 3/2 பங்கு, இரவு 3 பங்கு போடுங்க. ஒரு தோராயமாக 12 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். இரவு 12 மணி நேரம், 12 3 பிரிச்சா 4, 3 4 12 சரியா? 4 4 3/2 2 நாள் எத்தனையாச்சு? 4 + 4 8 மணி நேரம். நபியே நீரும் உம்மோடு இருக்கிற ஒரு கூட்டத்தில் ஒரு சாராரும் இரவு தோராயமாக 8 மணி நேரம் தொழுவதை அல்லாஹ் பார்க்கிறான். எத்தனை மணி நேரம் தொழுறத? இப்போ நம்ம லைஃபுக்கு வந்துருங்க. 8 மணி நேரம். கொஞ்சம் கற்பனை போட விடுங்க. கற்பனை கூட போன அது கற்பனை விட முடியாது. 3/2 பங்கு, இரவு 3 பங்கு போடுங்க. இரவு 3 பங்கு போட்டால் ஒரு பங்குக்கு 4 4 4 3 4 12 சரியா? ஒரு தோராய கணக்கு தான், துல்லிய கணக்கு கிடையாது இது. ஏன்னா அல்லாவே எங்கள் தோராயம் தான், அதனாலே கொஞ்சம் தோராயம்னு அர்த்தம் சரியா? 3 பங்கு. அப்போ அந்த 3 பங்கு வச்சுட்டு 3/2 பங்கு தொழுகிறீர்கள். ஃபர்ஸ்ட் ஒரு நாள், செகண்ட் ஒரு நாள், 4 + 4 3ல் 2 பங்கு. 1 பங்கும் இருக்குது, 3 கணக்கு இருக்குல்ல, அதில் ஒரு கணக்கு 3/2 பங்கு. கணக்கு கரெக்டாக தானே இருக்கு? தப்பா சொல்றேனா? கரெக்டு தானே? 3/2 பங்கு தோராய கணக்கு போட்டால் 8 மணி நேரம். ரசூலுல்லாவோடு இருந்த சில சஹாபாக்களும் இரவுல 8 மணி நேரம் நின்று தொழுது இருக்கிறாங்க. அதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேங்கிறான்ல. சரி, அடுத்து சொல்றான், சில நேரங்கள் என்ன பண்றீங்க? அவன் நிஸ்பஹு 3, அதாவது இரவில் பாதி. இரவில் பாதினா 6 மணி நேரம். ஒன்று 8 மணி நேரம் தொழுவுறீங்க, இல்லாட்டி ஒரு 6 மணி நேரம் தொழுவுறீங்க. இல்லைன்னா 3வது ஒரு பாயிண்ட் சொல்றான், சுலுசஹு 3/1 பங்கு 4 மணி நேரம். அட்லீஸ்ட் நபிகளாருடைய ஆக குறைந்தபட்ச 3வது கேட்டகரியினுடைய தொழுகை இரவு நேரத்தில். நம்மை போல இரவு நேரம் என்பது ரமலானுடைய இரவு மட்டுமல்ல, நபிகளாருக்கு வாழ்நாள் முழுக்கவே இரவு தான், இரவு தொழுகை தான். ரமலானும் ரமலான் அல்லாத காலத்திலும் இரவு தொழுகை தான். அந்த இரவு காலங்களிலே குறைந்தபட்சமாக 4 மணி நேரம் நபிகளார் தொழுகிறார்கள். அதைவிட சற்று அதிகமாக 6 மணி நேரம், அதைவிட சற்று அதிகமாக 8 மணி நேரம். இப்போ யோசிங்க, இப்படியான ஒரு தொழுகையை நம்ம வாழ்க்கையில் கற்பனை பண்ண முடியுமா நம்மளால? இது 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 சாத்தியமா? நம்பித்தான் ஆகணும், வழி இல்லை. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இது வேற ஹதீஸ்ல இருந்தால் கூட நீங்கள் அது அந்த ஹதீஸ் என்னன்னு செக் பண்ணுங்கன்றீங்க. அது அந்த அறிவிப்பாளர் தொடர் கொஞ்சம் பாருங்க. அதெல்லாம் இப்படிங்க மறுநாள் காலையில் வேலை பார்க்கணுமா இல்லையா? போருக்கு போகணும், பல பஞ்சாயத்து இருக்குது, ஆடுகள்லாம் வேறு வச்சிருக்கிறாங்க, எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்லுங்க. சஹீஹ் தான் இருந்தாலும் அந்த சஹீஹிலேயே அப்படிங்கும்ல, இங்கே ஒன்றும் சொல்ல முடியாது. டோட்டல் சஹீஹை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. லைஃபுக்கு வேலையே கிடையாது. பலகீனம்னு புறக்கணிக்கவே முடியாது.
படைத்த ரப்புல் ஆலமீனுடைய மிக துல்லியமான வார்த்தை. நபிகளார் இவ்வளவு நேரம் தொழுதார்கள். தொழுதோடு மட்டுமில்ல, அந்த தொழுகையில் லயிச்சு பக்கத்தில் இருக்கிறவன் பார்த்தா ஏன்டா இந்த மனுஷன் இப்படி தொழுகிறாரோ தெரியலையப்பா அப்படின்னு பரிதாபப்படுற அளவுக்கு தொழுகை. அப்படிதானே இருந்துச்சு ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை. இப்போ அந்த எந்த அளவுக்கு இருந்துச்சு? கால் வீங்குச்சுன்னு இருக்குல்ல, கால்கள் அப்படியே சுரந்து வீங்கி போய் மனைவி வந்து கேட்குறேன், எதுக்கு, ஏன் இவ்வளவு தூரம், உங்களுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு, பிறகு எதுக்கு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை இருந்துச்சே. இப்ப இதன் பின்னணியில் என்ன இருக்கு தெரியுமா? இப்படி ரசூலுல்லாஹ் தொழுதாங்க, உங்களுக்கு வியப்பா தெரியுதுல்ல, உங்களுக்கு ஆச்சரியமா தெரியுதுல்ல. அந்த ஆச்சரியம் உங்களுக்கு சாதாரணமானதாக ஒரு நாள் மாறும். எப்போ மாறும் தெரியுமா? நீங்க தொழுகைக்கு உசுறு கொடுத்து பாருங்க. அந்த உயிரோடு கூடிய தொழுகை 8 மணி நேரம் சலாம் கொடுத்த உடனே ஐயோ இரவு முடிஞ்சிச்சு போல இருக்க, இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு, இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குது, நான் வித்திரின்னு தொழுகலையா அப்படின்னு நீங்க வித்திரிக்கு எழுந்திருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு பாரம் தான், நம்ம எல்லாருக்கும் பாரம் தான், சுமை தான். சுபுக்கு முன்னாடி 2 ரக்காத்து தொழுவது என்பது மிகப்பெரிய கஷ்டம் தான். சுபுக்கு தொழுகிறதே பெரிய கஷ்டம். சுபுக்கு முன்னாடி 2 ரக்காத்து சுபுகே பெரிய கஷ்டம். பிறகு சுபுக்கு முன்னாடி வேலையே இல்லை. எப்படி நிகழ்ந்துச்சுன்னா வேற ஒண்ணுமே இல்லை. இதுக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு உசுறு கொடுத்தாங்க. உயிர் கொடுக்கப்பட்ட உயிரோடு இருக்கிற தொழுகை உங்களை தொழுகையிலிருந்து வெளியே போக சொல்லாது, சலாம் கொடுத்துட்டு ஓட வைக்காது, சஜிதாவிலே கிடக்க வைக்கும், அத்தஹியாத்திலே கிடக்க வைக்கும், நிலையிலேயே நிற்க வைக்கும். ரப்புல் ஆலமீனோடு பேசுறோம்னு அதுக்குள்ள இருக்கிற அந்த ஹாப்பினஸ் இருக்குதே, அந்த மகிழ்ச்சி இருக்குதே, உலகத்தில் வேற எந்த இடத்திலும் நீங்கள் அனுபவிக்காத ஒரு மகிழ்ச்சியை. அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கும் தெரியுமா? உங்கள் கண்களில் இருந்து கண்ணீரை தாரை தாரையாக கொட்ட வைக்கும். ஆனால் கண்கள் கண்ணீர் வடியும், மனம் நிம்மதியால் பூத்து குலுங்கி கொண்டிருக்கும். கண்கள் கண்ணீர் வடிக்கும், மனம் அப்படியே மனம் நிறைந்து, மன நிறைவுன்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு இணையான வார்த்தை வேற ஒன்றும் கிடையாது. அரபு மொழியில் சொல்றதா தும்மாங்க, மன நிம்மதி. அதுதான் அல்லாஹ் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மையின்னுல் குலூப். தெரிஞ்சுக்கங்க, அல்லாஹ்வுடைய திக்ர்ல கல்புக்கு துமானீனத் இருக்கிறது, அமைதி. கண்கள் அழும், விம்மி அழுவீங்க. ஆனா தொழுது முடிச்சிட்டு பாரமெல்லாம் இறங்கி ஏதோ ஒரு பெரும் ஆற்றலும் பெரும் மன மகிழ்ச்சியும் உள்ளத்துக்குள்ள இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஹாப்பினஸோட முசல்லால இருந்து எந்திரிப்பீங்க. யாருக்கு இந்த உயிர் தொழுகைக்கு உயிர் கொடுக்கலையோ போவாங்க, தக்பீர் கட்டுவாங்க, ஓடுவாங்க. அல்முஸ்லாவோ ருக்கு, அப்போ கடகடன்னு ஓடி பார்த்துருக்கீங்களா? இமாம் ருக்குக்கு போயிட்டாருன்னா போதும், இங்கே தடபடான்னு சத்தங்க. என்னன்னு கேட்டால் ரக்காத்து கிடைச்சிருமே. என்ன ரக்காத்து? கியாமல நிற்காமலேயே இமாமுக்கு பின்னாடி நின்று அலம் சூரா துணை சூரா ஓதாமலே ஒரு ரக்காத்து கிடைக்கணும். ஓசியில் கிடைச்ச மாதிரி தானே ருக்கு சஜிதா செஞ்சு அப்படியே ஒரு நிமிஷத்தை முடிச்சிடலாம். உங்க கால் நகராது. நீங்க தொழுகைக்கு உசுறு கொடுத்தா உங்க கால் ஓடாது. இன்னும் நிதானமாக அதில் போய் நின்று அந்த கம்பீரத்தை, அந்த மன உணர்வை, அந்த உயிர் கொடுப்பதற்கு என்ன செய்யணுமோ அதற்காக வேண்டி ஒரு பெரும் முயற்சியை எடுத்துக்கொண்டு தொழுகைக்குள்ள நீங்க போவீங்க. தொழுது முடிச்சுட்டு வர மாட்டோம். இது நான் சொல்ற செய்தி இல்லை. இப்போ உசுறு கொடுத்தா என்னமோ நமக்கு தெரியாத வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் உசுறுன்னு யாராவது பேசியிருக்காங்களா? பயானில் எங்காவது சொல்லப்பட்டிருக்குதா? குரானில் மாதிரி வசனத்தை சொல்லி யாராவது கேட்டிருக்குமா? யாரும் கேட்டதில்லை. நான் புதுசாக ஏதோ ஒரு வார்த்தையில் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நினைக்கிறீல்ல? இல்லை, குரான் சொல்லுது. ஆனால் அது சொல்லுகிற மொழியில் தெரிஞ்சிக்காததுனால குரான் சொல்லலைன்னு நினைக்கிறோம். அது என்ன சொல்லுது? யாருக்கு பாரம், யாருக்கு பாரம் இல்லை. பிறருக்கு பாரமாக தெரிவது இவருக்கு இன்பமாக தெரியும். யாருக்கு என்று குரான் பேசுகிறது. திரும்ப எடுங்க, சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 45வது வசனம் தொழுகையினுடைய உயிரை பற்றி பேசுகிறது. எடுத்துட்டீங்களா? வாசிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள். பணிவுடையவரை தவிர மற்றவர்களுக்கு இது பாரமாகவே இருக்கும். திரும்ப ஒரு வாசிங்க. பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள். பணிவுடையவரை தவிர மற்றவர்களுக்கு இது பாரமாகவே இருக்கும். புரிஞ்சிருச்சா? வசனம் புரிஞ்சிருச்சா? சொல்லுங்க, யாராவது இப்போ தம்பி சொல்லுங்க, என்ன புரிஞ்சிருச்சு சொல்லுங்க. புரிஞ்சது மட்டும் சொல்லுங்க. அந்த வசனம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? மற்றவங்க அந்த வசனத்தை பாருங்க, அது என்ன சொல்லுதுன்னு கவனிங்க.
சொல்லுங்கள். படிக்கணும் பாய், படிக்கணுமா அர்த்தத்தை சொல்லணும். புரியல. அர்த்தத்தை சொல்லணும். அர்த்தம் சொல்ல வேண்டாம், அது என்னன்றது சொல்லுங்கள். அர்த்தத்தை விட்டுருங்க, வாசிட்டாங்க. தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் உதவி தேடுங்க, பணி உடையவரை தவிர வேற மற்றவங்களுக்கு பாரமாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன சொல்ல வருது இந்த வசனம் சொல்லுகிற கருத்து என்ன? நம்ம தொழுகையை கரெக்டாக தொழுகணும், உதவி தேடணும். தொழுகை மூலமாக உதவி தேடணும். ஓகே, ஒன்று. வேற பணிந்து நடக்கணும். பணிஞ்சு நடக்கணும்னு புரியுது. ஓகே, வேற மற்றவங்க சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு பின்னாடி தொழுகையை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கணும்னு சொல்லுதா? பணி உடையவராக. ஓகே, வேற அந்த ஒரு காது வலது காது ஒரு காது இடக்காதா, அதனால கரெக்டாக ஒருத்தர் பேசினா மட்டும்தான் கேட்குது. அதாவது இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து உடனே நம்ம தொழுகைக்கு போயிடணும். அதில் வந்து அல்லாட்ட உதவி தேடணும். அந்த நேரத்தில் வந்து ஒரு பாரம் ஏற்படுதுல, அது வந்து அல்ல என்ன சொல்றோன்னா, நம்ம அல்ல பணியல, அது அல்லவ நினைக்கல அப்படிங்கிறது நினைவு வருது. கிட்டத்தட்ட நெருக்கமாக வந்துட்டீங்க. வேற நீங்க சொல்லுங்க, கொடுங்க. வெரி குட், சூப்பர். பனி இல்லைன்னா அது பாரமா தெரியும். வெரி குட், அதான் அவங்க சொன்ன கருத்து அதே தான். வெரி குட், கரெக்ட். கிட்டத்தட்ட நெருங்கி வந்துருச்சிங்க. நீங்க சொல்லுங்க. பொறுமையாக தொழுங்க, அப்படி கூட அதை புரிஞ்சுக்கலாமா? ஓகே, அப்படியும் புரிஞ்சுக்குவோம். ஓகே, சரி. இப்போ நான் சொல்கிறேன், அதில் இருக்கிற அந்த அரபி வாசகத்தை கவனிங்க. அதுலேருந்து உங்களுக்கு வேற ஒரு தகவல் கிடைக்கும். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. பெரும்பாலும் அரபி வாசிக்க தெரிஞ்சவங்க தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? தெரியாதவங்க அப்படி லைட்டாக தெரியாதவங்க கை தூக்குங்க. மைனாரிட்டி தான். ஓகே, மைனாரிட்டினா அது அக்செப்டபிள் இல்லை, நீங்கள் சரி பண்ணிக்கணும்னு அர்த்தம். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டு நீங்கள் உதவி தேடுங்க. வைன்னஹா லகபீரத்துன், அது பெரும் பாரமாக இருக்கிறது. இல்ல அலல் ஹாஷியின், ஹுஷு உடையவர்களை தவிர மற்றவர்களுக்கு இது பாரம். தொழுகை யாருக்கெல்லாம் பாரமாக இருக்குதோ அவங்களுக்கு தொழுகையில் ஹுஷு இல்லைன்னு அர்த்தம். ஹுஷு அப்படின்னா ஹே ஷீன் வாவ் ஐன், ஹுஷு. ஹுஷு இருந்துச்சுன்னா எந்த தொழுகையும் பாரம் இல்லை. ஹுஷு இல்லை என்றால் தொழுகிற தொழுகை ஒரு நிமிஷம் தொழுகையாக இருந்தாலும் பாரமாக தான் இருக்கும். அது என்ன ஹுஷு? அதைத்தான் நம்ம ஏற்கனவே படிச்ச முதல்ல ஆரம்பிச்சோமே, கத் அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், தொழுகையாளிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் அல்லாஹ் சொல்லல. தொழுகையில் ஹுஷூவோடு இருப்பார்களே, ஹுஷூவோடு தொழுவார்களே, அந்த ஹுஷூவுடன் தொழக்கூடிய தொழுகையாளிகள் வெற்றி அடைந்து விட்டார்கள். இப்போ உங்களை தொலை சொல்லி எல்லாம் சொல்லவே இல்லை, ஹுஷூவோடு தொழு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. தொழு என்பதற்கும் ஹுஷூவுடன் தொழு என்பதற்கு வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்னன்னா, தொழு என்பதல்ல, ஹுஷூவுடன் தொழு. அப்படின்னா என்ன? ஹுஷூ என்பதுதான் இந்த தொழுகையினுடைய உயிர் நாடி. ஹுஷூ இல்லாமல் தொழுதா அதுக்கு பேர் தொழுகை இல்லை. தொழுது புண்ணியம் இல்லை, தொழுதா லாபம் இல்லை. தொழுகையினால் என்னென்ன லாபம் கிடைக்கும்னு அல்லாஹ் சொன்னானோ எந்த லாபமும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த ஹுஷூ வந்துருச்சுன்னா பாரமே இருக்காது, ஹாப்பியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். எந்த அலுவல்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. ஹுஷூவுடைய அந்த உயிரோட்டம் அதிகரிக்க 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 பின்னாடி 1000 வேலை இருக்கும், 1000 சிக்கல் இருக்கும், 1000 பிரச்சனை இருக்கும். இங்க முன்னாடி நிற்கும் போது எந்த பிரச்சனையும் மண்டைக்குள்ள ஓடாது. ஏன்னா அந்த பிரச்சனை ஓடும்போது தான் பாரமா இருக்கு. சீக்கிரம் முடிச்சுட்டு போகணுமே, அடுப்பில் பால் வச்சுட்டு வந்திருக்கேன், பால் வடிஞ்சிருமே, உலைய போட்டு வந்திருக்கேன், பொங்கி வடிஞ்சு அடுப்பு ஆஃப் ஆயிருமே, கடை வேலைக்கார பையன் விட்டுட்டு வந்திருக்கேன், கஸ்டமர் வந்து அவனுக்கு பதில் சொல்ல தெரியாத. இதெல்லாம் எப்போ வரும் தெரியுமா? ஹுஷு இல்லாட்டி தொழுகைக்குள்ளே வரும். ஹுஷு வந்துச்சுன்னா இந்த ஹுஷு அது எல்லாத்தையும் சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து தொழுகையினால் நீங்கள் என்ன லாபங்களை அடைய முடியும், அடைய வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறதோ எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வில் பவர் கிடைக்கும், அந்த குற்ற உணர்ச்சி கிடைக்கும், தவறுகளை செய்யக்கூடாதுங்கிற உறுத்தல் கிடைக்கும். அந்த தொழுகை உங்களை தடுத்து நிப்பாட்டும். எப்போம்னா ஹுஷு இருந்தால் மட்டும்தான். இப்போ அடுத்த கேள்வி, ஹுஷுனா என்ன, அதை எப்படி கொண்டு வருவது, அதற்கான வழிமுறை என்ன? இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அடுத்த செய்தி. கடைசியாக ஒரு கேள்வியோடு நிப்பாட்டியிருந்தோம். என்ன கேள்வி அது? குஷி என்றால் என்ன, அதை எவ்வாறு நம்முடைய தொழுகையில் வரவழைத்துக் கொள்வது அப்படின்னு. கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் அதை ஒருவர் இன்னொருவருக்கு கற்றுக் கொடுத்து வரவழைக்க முடியாது.
பிறகு எதுக்கு இந்த பில்டப்னு கேட்குறீங்களா? நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு சில உதவிகளை செய்ய முடியும். உங்களிடத்தில் ஆர்வமும் துடிப்பும் முயற்சியும் இருந்தால் நீங்கள் அதை அடைந்து கொள்ள முடியும். அடைவதற்கான ஒரு உதவியை மற்றவர்கள் செய்ய முடியும். நான் ஒரு உதாரணம் சொல்கிறது உண்டு. ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம ஊரில் இருக்கிற ஒரு சுவையான ஸ்வீட்டை சாப்பிடணும்னு ஆசை. அது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. நம்ம ஊர் மைசூர் பாக்குன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்காவில் இருக்கார் ஒருத்தர். அவர் வீடியோவில் அதில் இதில் பார்த்துட்டு இந்த மைசூர் பாக்கு எல்லோரும் ரொம்ப சிலாகிக்கிறாங்களா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டார். கேட்ட உடனே நான் இப்போ அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்? மைசூர் பாக்கை பற்றி அப்படி அக்கு வேறு ஆணி வேறா பிரித்து எப்படி இருக்கும் தெரியுமில, அது எப்படி தயார் பண்ணுவாங்க தெரியுமில, அந்த மாவை எடுத்து குழச்சி நெய் அதில் ஊற்றி சர்க்கரை போட்டு பிணைஞ்சி அப்படியே அதுக்கப்புறம் அது சொல்லவே முடியாதுப்பா அப்படி இருக்கும் அப்படின்னு அதனுடைய ப்ராசஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதோடு நிற்கலை. அடுத்து என்ன பண்ணுறேன், அவருக்கு முழுசாக விளங்கலையான்னு தெரியலை. அதனால் இன்னும் கொஞ்சம் அவர் புரியறதுக்காக வேண்டி ஒரு வீடியோ ஒன்று எல்இடி ஸ்க்ரீன், பெரிய ஸ்க்ரீனை வச்சு அவருக்கு போட்டு விட்டேன். நேராக மைசூர் பாக்கு ஃபேக்ட்ரிக்கு போனேன். ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் பேக் பண்ணி வெளியில் வர்ற வரைக்கும் எப்படி நடக்குது எல்லாத்தையும் அப்படியே கிட்ட போய் கேமரா எடுத்து ஜூம் பண்ணி அவருக்கு போட்டு காட்டி பார்த்துக்க எப்படி இருக்குதியா, இதுதான் மைசூர் பாக்குங்கிறது, இப்படி தான்ப்பா, அப்படியே கடைசி அப்படி லட்டு துண்டு மாதிரி இருக்கும், இதுதான் மைசூர் பாக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் எனக்கு திருப்தி இல்லை. இவருக்கு நான் முழுசாக விளக்கணனா இல்லையான்னு தெரியலை, புரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியலை. ஒருவேளை திடீர்னு இடையில டவுட் வந்தா என்ன பண்ணுறது? அதனால் ஒரு பெரிய புத்தகம் எழுதினேன். அந்த புத்தகத்தில் முழுசாக மைசூர் பாகுனுடைய ஆரிஜின், அதனுடைய துவக்கம், எந்த நாட்டிலிருந்து உருவாச்சு, எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு, மைசூர்னு பேருக்கு வந்துச்சு, பாகுனா என்ன, அது என்ன பாகுபலியா, அப்படி இப்படி வாத பிரதிவாதங்கள் எல்லாத்தையும் போட்டு ஒரு 40 பக்க புத்தகத்தை ஒன்று பிரிண்ட் பண்ணி அந்த பிரிண்ட் புத்தகத்தையும் கையில் கொடுத்துட்டேன். படிச்சுக்க, ஒரு பக்கம் என் பேச்சை கேட்டுக்க, இன்னொரு பக்கம் அந்த வீடியோ பார்த்துக்க, இன்னொரு பக்கம் டவுட் வந்தால் புக் எடுத்து பார்த்து எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்க, இப்படி தான் இருக்கும் மைசூர் பாகு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டேன். இப்போ சொல்லுங்கள், என்னிடத்தில் மைசூர் பாகு எப்படி இருக்கும் என்று கேட்ட நண்பருக்கு மைசூர் பாகு எப்படி இருக்கும் என்கிற அதனுடைய சுவையை அவர் உணர்ந்திருப்பாரா? அவ்வளோதான். இதுக்கு ரொம்ப சிம்பிள் தம்பி, நீ வீடியோலாம் போட வேண்டாம், எக்ஸ்பிளைன்லாம் பண்ண வேண்டாம், இந்தா ஒரு துண்டு மைசூர் பாகுன்னு கையில் தூக்கி கொடுத்தா வேலை முடிச்சு. இதுக்கு போட்டு எதுக்கு ஊரெல்லாம் சுற்றி 1.5 மணி நேரம் வேலையை பார்க்கணும்? கிட்டத்தட்ட அதற்கு நிகரானதுதான் குஷு என்பதும். இதை எவ்வளவுதான் சொன்னாலும் எவ்வளவுதான் விவரித்தாலும் நீங்கள் அதற்குள்ளே போய் நின்று முயற்சித்து பாடுபட்டு அதை கற்றுக்கொண்டால் குஷுவை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். இப்படித்தான் குஷு என்பது இருக்கும் என்பதை இன்னொரு மனிதர் உங்களுக்கு தன் வார்த்தைகளால் விளக்கி சொல்ல முடியாது. ஆனாலும் அதை நீங்கள் உணர்வதற்கான முயற்சியை மேற்கொள்வதற்கு சில உதவிகளை செய்ய முடியும். என்ன உதவிகள் செய்கிறது அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம அதை பார்த்த வசனத்தில் அல்லாஹ் சொன்னால், நீங்கள் யாருக்கு ஹுஷு இல்லையோ, ஹுஷு உடையவர்களை தவிர பணி உடையவர்களை நாங்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆக்சுவலி ஹுஷு என்பதற்கு பணிவு என்று மட்டும் பொருள் சொல்ல முடியாது. சில நேரங்களில் மொழிபெயர்ப்பில் உள்ள சிக்கல் அதனுடைய அரபி மூலத்தில் என்ன இருக்குதோ அதை அப்படியே கொண்டு கொடுத்த முடியாது. ஓரளவுக்கு அதுக்கு நெருக்கமான ஒரு அர்த்தத்தை போடுவாங்க, ஒரு பக்கத்துக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. அப்படின்னா அது தப்சீராக போயிடும். ஒரு குரானுக்கு தர்ஜுமா எழுத சொன்னால் அது மாதிரி 10 குரான் சேர்ந்துடும், அது முடியாது. அதனால என்ன பண்றது, இருக்கிறதுலே அந்த வார்த்தைக்கு எது பெட்டரான நெருக்கமான ஒரு அர்த்தமோ அந்த அர்த்தத்தை போட்டு தர்ஜுமாவை முடிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட பணிவு என்பது அப்படிப்பட்ட அர்த்தம் தான். பணிவுடையவர்களை தவிர மற்றவர்களுக்கு இது பாரமாக இருக்கும். பணிவோடு ஒருத்தர் இருந்தால் அவனுக்கு பாரமாக இருக்காது என்பது அதனுடைய குஷு என்பதுடைய முழு அர்த்தம் கிடையவே கிடையாது. வேற என்ன இந்த குஷு என்பதுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், குரான் பல இடத்துல இந்த குஷு என்பதை பற்றி பேசுகிறது. நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கிறது. ஆல்ரெடி நம்ம வகுப்பினுடைய ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாள் அரை நாளுக்கு நெருக்கமாக அந்த ஒரு வசனத்தை பற்றியே ரொம்ப நேரம் விவாதித்தோம். லவ் அன்சூரத்துல் ஹஷ்ரில் வரக்கூடிய ஒரு வசனம், லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரைதஹு ஹாஷியம் முத்தசத்தியம் மின் ஹஷியத்தில்லாஹ். லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல், நாம ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கி இருந்தால் அந்த மலை என்னவா இருக்கும், சுக்குநூறாக அடிந்து. அதில் வர்ற வார்த்தை என்னன்னா, ஹாஷியன் முத்தசத்தியம் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தால் பணிந்து நொறுங்கி இருக்கும். இப்போ இந்த பணிந்து என்று சொல்லுகிற இடத்துல அரபில் என்ன வருதுன்னு கேட்டால் ஹாஷியம் என்கிற சொல் வருது. அதான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற குஷு. குஷு என்ற சொல்லிருந்து வந்தது தான் ஹாஷியம் என்பதும்.
அதனுடைய பெயர் சொல், வினை சொல், இப்படி மாறி மாறி குர்ஆனில் பல இடத்துல பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்ல வர்றது என்ன? அல்லாஹ்வுக்கு முன்னாடி பணிதல் அப்படின்னா சாதாரண பணி. இந்த குஷு எப்படின்னா சாதாரண பணிதல் இல்லை, நான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அல்லாஹ் முன்னாடி நிற்கணும். நீங்கள் குஷு ஓடி போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சும்மா நான் தொலை போகிறேன்னு போய் நிற்கக்கூடாது. நான் என்னுடைய அடையாளம், என்னுடைய பெருமை, என்னுடைய கல்வி, என்னுடைய அதிகாரம், என்னை பற்றி எனக்குள்ளே இருக்கிற எல்லா பிம்பங்களையும் உடைச்சி எறிஞ்சு நான் ஒன்றுமே இல்லை ரப்பே, என்னால் ஒன்றுமே முடியாது அல்லாஹ், ஒன்றை தவிர, உன் ஆற்றலை தவிர, உன் கிருபையை தவிர, உன் இரக்கத்தை தவிர, உன் கருணையை தவிர நான் வாழ்வதற்கு, நான் செயல்படுவதற்கு, நான் முன்னேறுவதற்கு என்கிட்ட எந்த ஆற்றலும் இல்லை ரப்பே அப்படின்னு என்னை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுக்கு முன்னாடி சரணடை வைக்கிறல்ல, அந்த சரணடைகிற மன உணர்வுக்கு பேர் குஷு. உடல் மாற்றத்துக்கு பேர் குஷு இல்லை, அது உடலில் வெளிப்படும். உள்ளுக்குள்ள குஷு இருந்துச்சுன்னா உடம்பு அசையாமல் நிற்கும், ரொம்ப பணிவாக நிற்கும், கண்கள் பயமாக நிற்கும், உடம்பு பவ்யமாக நிற்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் அது குஷுவுடைய வெளிப்பாடு. இதுக்கு பேர் குஷு இல்லை. இப்படி நான் ரொம்ப கரெக்ட், இது குஷு கிடையாது, இது குஷுவின் வெளிப்பாடு. இப்படி ஒருத்தர் இருந்தார்னா அவர் குஷுவோடு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. உள்ளுக்குள்ள குஷு இருந்துச்சுன்னா, பயம் இருந்துச்சுன்னா, அல்லாஹ்வை பற்றியான உணர்வு இருந்துச்சுன்னா அவர் இப்படி தான் இருப்பார், அவர் இப்படி நிற்க மாட்டார். இப்போ பாருங்களேன், பல இடங்களை பாருங்க, அப்போ இப்படி தான் ஏதோ ஒரு வகையில் சண்டைக்கு போகிற மாதிரி இந்த ரொம்ப சாதாரணமாக பள்ளிவாசல் பார்க்கலாம். இந்த காட்சியை கண்டிப்பாக குஷு உள்ளவன்ட்டு இப்படி இருக்காது, அவனுடைய பாடி லாங்குவேஜே மாறி போயிருக்கும். இந்த உணர்வை பற்றி தான் அது பேசுகிறது. உன் மன உணர்வு எப்படி இருக்கணும்? ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணணும். நீ வெளியில் காட்டுறது இல்லை, கண்கள் அழுகிறது இல்லை, மனசுக்குள்ளே நீ அப்படி ததும்பி நிற்கணும் நல்ல இடத்துல. நான் இப்போ உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன், நிற்கிற இந்த சபையில் தனிப்பட்ட முறையில் என்னுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையிலே நான் செய்த ஒரு பிழையை தெரிந்து வைத்திருக்கிற ஒரு மனிதர் இந்த சபையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நான் உங்கள் எல்லாரும் முன்னாடி நிற்கிறேன். அப்படி நிற்கிற பொழுது எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன், ஒரே மாதிரி தான் பேசுகிறேன், நீங்களும் அப்படி தான் நினைக்கிறீங்க. ஆனால் என்னுடைய கவனம் அப்படி சுற்றி அப்படி வர்ற நேரத்தில் என்னுடைய அந்தரங்கத்தை தெரிந்து வைத்த ஒரு மனிதர் இருக்கார்ல, அவரை கடக்கிற பொழுது என் மனதுக்குள்ள ஒரு சலனம் வருமாறுங்க, ஒரு வகையான நெருடல் வருமாறுங்க. நிற்கிறது இப்படி தான் நிற்கிறேன், பேசுறது இப்படி தான் பேசுகிறேன், ஆனால் என் அந்தரங்கம் அவருக்கு தெரியுமே அப்படின்னு நினைக்கும் போது என்னையும் அறியாமல் உள்ளுக்குள்ள ஒரு பயம் வருது பாருங்க. அந்த பயத்துக்கு பேர் குஷு. ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி போய் நிற்கிறேன், என்னுடைய எல்லா அந்தரங்கமும் அவனுக்கு தெரியுமே, அவனுக்கு தெரியாதது என்ன இருக்கு? அவனுக்கு ரகசியமாக நான் எதை செய்ய முடியும் என் வாழ்க்கையில்? நான் தனி அறையில் தான் அந்த தவறை செய்தேன், ஆனால் அந்த தவறு என்னை படைத்த இறைவனுக்கு தெரியாமல் செய்யப்பட்டதா? இறைவனுக்கு என்ன? அல்லாஹ் நம்முடைய உடல் உறுப்புகளையே சாட்சி ஆக்குவேங்கிறான் குர்ஆன்ல. நீ தனி அறையில் இருப்ப. ஒமா குன்தும் தஸ்ததிரூன அன் யஷ்ஹத அலைக்கும் சம்உக்கும் அப்சாருக்கும் ஜுலூதுக்கும் பிமா கானூ யஅமலூன். ஒமா குன்தும் தஸ்ததிரூன், நீங்க என்னத்தை மறைச்சிங்கப்பா? மறைச்சிட்டோம், தெரியாது, ரகசியம் அப்படிங்கிறிய. ஒமா குன்தும் தஸ்ததிரூன், என்னத்தை மறைச்சிங்க? ஐயஷத அலைக்கும் சம்முக்கும், உன் காதுக்கு தெரியாம என்னத்தை மறைச்ச? அபுசாருக்கும், உன் கண்ணுக்கு தெரியாம எதை மறைச்ச? ஓ ஜுலூதுக்கும், உன் தோலுக்கு தெரியாம எதை மறைச்ச? சொல்லு நீ. நான் தப்பு செஞ்சேன், என் காதுக்கு தெரியாம செஞ்சேனா? என் கண்ணுக்கு தெரியாம செஞ்சேனா? என் கைக்கு தெரியாம செஞ்சேனா? என் தோலுக்கு தெரியாம செஞ்சேனா? இந்த உடம்புக்கு தெரியாமலே என்னால் ஒரு தவறு செய்ய முடியாது என்றால் இந்த உடலை படைத்த இறைவனுக்கு தெரியாமல் எப்படி செய்ய முடியும்? இப்போ நான் அவனுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது நான் செஞ்ச பிழைகளும் தவறுகளும் குற்றங்களும் என் மனதுக்குள்ள வரும் பொழுது என்னையும் அறியாம பீறிட்டு உள்ளிருந்து கொப்பளிக்குமே, அல்லாஹ் இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன் ரப்பே, ஆனால் நீ புகழுக்குரியவன் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இவ்வளவு செஞ்ச பிறகு கூட நீ ரப்புல் ஆலமீனா இருக்கிறிய, இந்த அகிலத்துக்கெல்லாம் அருட்கொடைய வாரி வழங்குறிய, எனக்கு சாப்பிட்றதுக்கு உணவு தர்றிய, நான் வாழ்வதற்கு சுவாசத்துக்கு காற்று தர்றிய, எனக்கு எல்லா வகையான வசதிகளையும் செஞ்சு தரிய ரப்பே, உனக்கு நான் தப்பு செஞ்சு உன்னுடைய கட்டளையை நான் மீறிட்டேன் ரப்பே அப்படின்னு நினைக்கிற பொழுது உள்ளுக்குள்ள ஒரு வகையான ஒரு உறுத்தல் வரும் தெரியுமா? அந்த உறுத்தலுக்கு பேர் குஷு. 20வது அத்தியாயம் 108வது வசனம் எடுங்க. 20:108. கொடுங்க, யார்ட்டாவது கொடுங்க, வாசி சொல்லுங்க. அந்த பின்னாடி ஒருத்தவங்க கொடுக்குறாங்க.
பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அந்நாளில் ஒரு நிமிஷம். எல்லாருமே வாசிக்கும் போது 3 பேர் 4 பேர் வாசிச்சிங்க, 4 பேருமே பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ஆக்சுவலி நீங்கள் என்ன சொல்லி ஆரம்பிக்கணும்? ஒரு நாள் முழுக்க முழுக்க உட்காந்து படித்தோமா இல்லையா? ஒரு நாள் முழுக்க முழுக்க என்ன படித்தோம்? குரான் ஓத ஆரம்பிக்கும் போது அவுதுபில்லா அது மஸ்ட்டு. அது குரானே சொல்லக்கூடிய ஆர்டர். பிஸ்மில்லாங்கிறது ஹதீஸ் சொல்லக்கூடிய ஆர்டர். நீங்கள் எதை செஞ்சாலும் பிஸ்மி சொல்லி ஆரம்பிங்கிறது. சூறாக்களுடைய துவக்கத்தில் பிஸ்மி இருக்கிறது, அது குரானுடைய இயல்பான ஒன்று. ஆனால் ஆர்டர் என்னன்னு கேட்டால் அவுதுபில்லா சொல்லி தான் ஆரம்பிக்கணும். ஓகே, ஸ்டார்ட். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்நாளில் அவர்கள் அழைப்பாளரை பின்தொடருவார்கள். அவரை விட்டு அவர்கள் எங்கும் திரும்ப முடியாது. சப்தங்கள் எல்லாம் ரஹ்மானுக்கு முன் அமைதியாகிவிடும். நீர் அங்கு பாதங்களின் மென்மையான சப்தத்தை தவிர வேறு சப்தத்தை செவிமடக்க மாட்டீர். திரும்ப வாசிங்க. அந்நாளில் அந்நாளில்ங்கிறது கியாமத்து நாளை பற்றி பேசுகிறது. அந்நாளில் அவர்கள் அழைப்பாளரை பின்தொடருவார்கள். அவரை விட்டு புறக்கணிக்க மாட்டார்களா? அவரை விட்டு அவர்கள் எங்கும் திரும்ப முடியாது. சப்தங்கள் எல்லாம் ரஹ்மானுக்கு முன் அமைதியாகிவிடும். நீர் அங்கு பாதங்களின் மென்மையான சப்தத்தை தவிர வேறு சப்தத்தை செவிமடக்க மாட்டீர். ஓகே. ஆக்சுவலி இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி அந்த வசனம் தமிழில் பார்க்கும்போது தெரியுது. நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த தமிழை பார்க்குறதுல உள்ள சிக்கலை தான் அரபு மொழியை பார்க்கறது போது கிடைக்கிற தெளிவை தமிழில் உங்களால் அடைந்து கொள்ள முடியாது என்பதற்கு இந்த வசனமும் ஒரு சான்று. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற ஹுஷுவை பற்றி இந்த வசனமும் பேசுகிறது. அதில் என்ன வருது? யௌம எதுஹு தாஇ இலா ஷைஇன் நுக்குர். அன்றைக்கு அழைக்கக்கூடிய அழைப்பாளரை மக்கள் பின்தொடர்வார்கள். எப்படி பின்தொடர்வார்கள்? எந்த மறுப்பும் இல்லாமல் பின்தொடர்வார்கள். போங்க, நான் வந்துடுறேன், ஒரு அரை மணி நேரம் குளிச்சுட்டு வந்துடுறேங்க, சாப்பிட விடுங்க, என்ன எதுவும்லாம் கிடையாது. கூப்பிட்ட உடனே மறுப்பே இல்லாமல் பின்னாடி போவாங்க. ஹஷாத்தில் யௌம எதுஹு தாஇ இலா ஷைஇன் நுக்குர். அடுத்தது ஹஷாத்தில் அஸ்வாத்துலிர் ரஹ்மானி ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்சா. ஹஷாத்தில் அஸ்வாத், ஹஷாத் அப்படிங்கிறது அந்த ஹுசூலிருந்து வந்த சொல், பெண்பால் சொல். ஹஷா அதனுடைய பெண்பால் ஹஷாத்து. ஹஷாத்தில் அஸ்வாத்து, சப்தங்கள் எல்லாம் அடங்கி ஒடுங்கி விடும். ரஹ்மான் அளவற்ற அருளாளர்களுக்கு முன்னால் சப்தம் எல்லாம் ஹுஷூவாகி விடும். ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்சா, இந்த காலில் இழுத்து செல்கிற அந்த சிறு ஓசையை தவிர வேறு எந்த சப்தமும் கேட்காது. அப்படியே சைலண்டாக இருக்கும். எவனும் வாய் திறந்து பேச மாட்டான். அவனுடைய சப்தம் என்னவாக இருக்கும்னா ஹுஷுவாய். சப்தம் எப்படி ஹுஷுவாகும்? சப்தத்தில் என்ன ஹுஷு? சப்தம் வெளியே வராது, அவ்வளோதான். எல்லாம் தெரியும் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி. அவனுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. நாம் கொஞ்சம் நெஞ்சம் தப்பு பண்ணலை, எல்லா தவறுகளோடும் பிழைகளோடும் வந்து நிற்கிறோம். அவன்கிட்ட நான் எப்படி வாய் திறந்து பேச முடியும்? பேசுகிற துணி இருக்கும், குரல் இருக்கும், ஆற்றல் இருக்கும், ஆனால் பேச்சு வராது. பேச்சு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் நாக்கு இல்லை, அவன் மனசு காரணம். ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான், அத்தாவுக்கு தெரிஞ்சு போச்சு, நடு வீட்டில் கூட்டி உட்கார வச்சிருக்கிறாரு. சொல்றா நீ அப்படின்னு மிரட்டுறாரு. இப்போ பையனுடைய தொண்டையிலிருந்து சத்தம் வருமா? இப்படியே நிற்பான், முடிச்சுக்கிட்டு நிற்பான். முடிச்சுக்கிட்டு நிற்கிறத பாரு அப்படின்னு அம்மாவை கூப்பிடுவாரு. ஒன்றும் நடக்க, அப்படியே நிற்பான். ஆனால் அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வீட்டுக்குள்ள அவன் சத்தம் எப்படி இருக்கும்? இந்த நேரத்தில் ஐயோ தெரிஞ்சு போச்சே, அத்தான் நம்மளை திட்டுறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சப்த நாடியம் அடங்கி கிடக்கும்ல, குர்ஆன் அப்படிதான் சொல்கிறது. ஹஷாத்தில் அஸ்வாத்துலிர் ரஹ்மான், அளவற்ற அருளாளனுக்கு முன்னால் சப்தங்கள் எல்லாம் ஹுஷூவாகி விடும், அப்படியே அடங்கி ஒடுங்கி விடும். அப்படி ஒடுங்கணும் நீங்க. அந்த ஒடுங்குதல் உடலால் ஒடுங்குதல் அல்ல, உள்ளத்தால் ஒடுங்குதல். ஒரு பெரிய ஆற்றல் படைத்த பேரா ஆளுமைக்கு முன்னால் நாம் நிற்கிறோம் என்கிற பொழுது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அந்த ஃபீலிங்குக்கு பேர் ஹுஷு. 68வது அத்தியாயத்தில் சொல்றான், எடுக்க வேண்டாம், நேரம் இல்லை, நம்ம முடிச்சிருவோம். மறுமையில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் சொல்ல, யௌம யுக்ஷஃபு அன் சாக், கெண்டை கால்கள் திறக்கப்படுகிற அந்த நாளில், வயுதுஹவுன இல சுஜூத், சஜ்தா செய்வதின்பால் மக்கள் அழைக்கப்படுகிற அந்த நாளில்,
கெண்டை கால்கள் திறக்கப்பட்டு சுஜூத் அப்படின்னா என்ன? அல்லாஹ் இப்போ நாம் அல்லாஹ்வுக்கு முன்னாடி சஜ்தா பண்ணுறோம், கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய காலில் விழுறதா அதனுடைய பொருள். எவன் காலில் விழாத, ரப்புல் ஆலமீன் காலில் விழு. அல்லாஹ்வுடைய காலில் விழுந்து நம்ம வணங்குவது தான் சுஜூதுடைய ஒரு நிலை. ஆனால் உலகத்தில் கண்ணுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய கால் இல்லை, அவன் காலை தொட்டு நாம் சுஜூது பண்ணலை. மறுமையில் நடக்கும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், அவனை மறைத்து வைத்திருக்கிற ஆடையை விளக்குவான், கண்டை கால்கள் திறக்கப்படும். இப்ப சஜ்தா பண்ணு, உலகத்தில் சஜ்தா பண்ண கூப்பிட்டோம்ல, இப்ப பண்ணு அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுவான். அப்ப யாரெல்லாம் உலகத்தில் அல்லாஹ்வை குஷுவோடு சஜ்தா பண்ணியிருந்தாங்களோ அவங்கெல்லாம் மலம் சஜ்தாவில் விழுவாங்க. யாரெல்லாம் உலகத்தில் பேருக்கும் பெருமைக்கும் சஜ்தா பண்ணானோ அவனுடைய முதுகெல்லாம் அப்படியே மரக்கட்டை போல நிற்கும், சஜ்தா பண்ண முடியாது. தபக்கம் வாஹிதா, ஒரே ஒரு கட்டையை போல மாறிவிடும். சுஜூது பண்ண முடியாம நிற்பான், அப்படியே உலகமே அல்லாஹ்வுடைய காலில் சரணடைஞ்சு கிடக்கும். இவன் மட்டும் அப்படியே பேந்த முடிச்சுட்டு நிற்பான், உலகத்தில் அல்லாஹ்வுடைய தொழுகையை மறந்தவன். இப்போ இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், காஷியத்தன் அபுசாருஹும் தர்ஹகுஹும் தில்லா. அந்த இழிவை சுமந்த காரணத்தினால் நம்ம இப்படி இருக்கிறோமே, அல்லாஹ் நேருக்கு நேரா வந்து அவனே சொல்லி சஜ்தா பண்ணு அப்படின்னு கட்டளையிட்டு அவனுடைய கட்டளை நிறைவேற்ற முடியாத ஒரு துர்பாக்கியசாலியாக நான் நிற்கிறேனே அப்படின்னு நினைக்கும் பொழுது, அந்த இழிவை சுமந்து கொள்கிற பொழுது ஹாஷியத்தன் அபுசாருஹும், அவர்களுடைய பார்வைகள் எல்லாம் ஹுஷூ ஆகிவிடும். அப்படின்னா கண்ணை தூக்கி பார்க்க முடியாது, அப்படியே பணிஞ்சு. கண்ணின் செயல்பாடு அல்ல, உள்ளத்தின் வெளிப்பாடு. மனதுக்குள்ள ஏற்பட்ட அந்த கவலையும் பீதியும் இழிவும் துக்கமும் கண்ணை தூக்கி அப்படி ஆளை ஒசந்து பார்க்க முடியாது. இந்த ரோட்டோரத்தில் போலீஸ் பிடிச்சி ஃபைன் போட்டுக்கிட்டு இருப்பான் பாருங்க, அப்போ பேசுகிற ஆட்கள் பல பேருடைய முகத்தை பாருங்க, அவர் ஏறிட்டு பார்க்க மாட்டான். சார் 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 ஹாஷியத்தன் அபுசாருஹும், பார்வைகள் எல்லாம் குஷு. அப்ப இந்த மன உணர்வை கொண்டு வரணும். இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும், சும்மாலாம் வந்துடாது. நீங்க சிறு வயசுல உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தால் வந்திருக்கும். சிறு வயசுல நம்ம வேற வழியில வளர்ந்துட்டோம், மீண்டும் அதையெல்லாம் உடைச்சி இந்த தொழுகைக்கு உயிர் கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தொழுகை என்பது இன்பகரமானதாக, உங்கள் வாழ்வை மாற்றக்கூடியதாக, பிழைகளிலிருந்து தடுக்கக்கூடியதாக, தொழுகைக்கு என்னவெல்லாம் உலகத்தில் லாபம் கிடைக்கும்னு அல்லாஹ் சொன்னானோ எல்லா லாபத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக மாறணும்னா நீங்க ஹுஷுவை கொண்டு வரணும். ஹுஷுவை கொண்டு வரணும்னா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி ஆகணும். பல ஹோம்ஒர்க் இருக்கு, ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், ஒரே ஒரு செய்தி. அதுக்கு அடுத்த வசனத்தில் அந்த ஹோம்ஒர்க்கையும் சேர்த்தே அல்லாஹ் சொல்றான். 2வது அத்தியாயம் 45 சொன்னோம்ல, ஹுஷு உடையவர்களை தவிர வேறு யாரும் மற்றவர்களுக்கு இது பாரமாகத்தான் இருக்கும், தொழுகை பாரமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஹுஷு உடையவன் யாரு தெரியுமா அப்படின்னு அடுத்து சொல்றான், அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாகூ ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன். இதுதான் ஹோம்ஒர்க். என்ன ஹோம்ஒர்க்? அவங்க யார் தெரியுமா? அவங்க யதுன்னூன அன்னஹும் முலாகூ ரப்பிஹிம், தம் இறைவனை சந்திக்க போகிறோம் என்பதை எண்ணிக்கொண்டிருப்பார்கள், அவன்பால் திரும்ப இருக்கிறோம் என்கிற உணர்வோடு இருப்பார்கள். தொழுகைக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தி போயிருங்க, கொஞ்ச காலத்துக்கு. நீங்க காலம் முழுக்க செய்ய தேவையில்லை. இப்போ புதுசாக இப்போ தான் அதுல இருந்து இதுக்கு மாறுறோம். ஒரு வண்டியில இருந்து இறங்கி அடுத்த வண்டிக்கு நம்ம மாறுறோம், அதுக்கு நீங்கள் சில உழைப்பு கொடுத்து தான் ஆகணும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துருங்க முசல்லாவில், தொழுகை நேரத்தில் அறிவறியாக போய் ஓடி நிற்காது. 5 நிமிஷத்துக்கு முந்தி போயிருங்க, 10 நிமிஷம் முன்னாடி போய் உட்காந்துருங்க. உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் உங்களுடைய மனதிற்குள்ள ஓட வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? உங்களுடைய ஜனாசாவை நீங்கள் தூக்கிட்டு போகணும். யதுன்னூன அன்னஹும் முலாகூ ரப்பிஹிம், தமது இறைவனை சந்திக்க இருக்கிறோம் என்பதை எண்ணுவார்கள். நம்ம ஒரு நாள் அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம். நம்மளை யாரும் தூக்கி நம்ம தூக்க முடியாது, நம்மளை தான் மற்றவங்க தூக்கியிருப்பாங்க. அதை அப்படியே மனசுக்குள்ளே கொண்டாங்க. மரணம் அடைஞ்சிட்டீங்க, உங்களை சுற்றி இருக்கிற நிகழ்வுகள், மனைவி மக்கள் எல்லாம் படுகிற துன்பங்கள், பிள்ளைகள் அழுகிற அழுகுரல்கள் அப்படியே கற்பனைக்குள்ளே கொண்டு வாங்க. 4-5 மணி நேர இடைவெளியில் வெளியூர்லேருந்து வந்தவங்க ஜனாசாவை எப்பம்பா தூக்க போறீங்க அப்படின்னு கேட்குற அந்த வார்த்தைகள். குளிப்பாட்டுறதுக்கு ரெடி ஆகிடுச்சா? ரெடியாகுங்க, தண்ணியை கொண்டாங்க, மோதினார் கூட்டுவாங்க, துணியை கிளிங்க, கவனை எடுங்க, சந்தூக்க தூக்கிட்டு வாங்க, தூக்கி வையுங்க, தோளில் தூக்குங்க, மெதுவாக போங்க. இது எல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, நமக்கு அப்படி தான் நடக்க போகுது. நமக்கு மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ நாளைக்கு நமக்கு அப்படி தான் நடக்க போகிறோம், அது மறுப்பு இல்லை. அதையெல்லாம் உங்கள் மனசில் நீங்கள் சந்தூக்கு பெட்டியில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி கற்பனை ஓட்டுங்க.
தூக்கிட்டு போகிறாங்க, கொண்டு வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க, மண்ணள்ளி போடப்பட்டுருச்சு. கடைசியாக பெத்த புள்ள தலைமாட்டில் நின்று கையேந்தா, யா அல்லாஹ் எங்கள் அத்தாவுடைய பாவத்தை மன்னிச்சிடுறப்பே, அவரை கேள்வி கணக்கு நேரத்தில் உறுதிப்படுத்துகிறப்பே, என் புள்ள எனக்கா என் கபரில் நின்று அழுகுறான், என் மனைவி அழுகிறாள், என் உறவினர்கள் அழுகிறார்கள், என் நண்பர்கள் அழுகிறார்கள், என் சுற்றத்தார் அழுகிறார்கள். அந்த அழுகை எல்லாம் அப்படியே கற்பனையில் கொண்டு வாங்க. ஒரு 5 நிமிஷம், ஒரு நாளைக்கு ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை. 5 வக்துக்கும் முடியாது, சாத்திய குறைவு, எல்லாருக்கும் வாய்ப்பு இல்லை, சில பேருக்கு கிடைக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வக்து தொடர்ந்து இந்த 60 நாள் டாஸ்க்கு சொன்னோம்ல, அதோட இதையும் சேர்த்துக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு வக்து என் ஜனாசா தூக்கி என்னால் சுமக்கப்படும், என்னுடைய கற்பனையில், என்னுடைய கவனத்தில், என்னுடைய சிந்தனையில், என்னுடைய அறிவில். அப்படியே அந்த அழுகையோட உலகத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சிட்டீங்கன்னு அந்த மன உணர்வோட, அவன் முன்னாடி தான் போய் நிற்க போறீங்கன்ற அந்த சிந்தனையோட, அவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற தெளிவோட, அவன்கிட்ட எதையும் என்னால் மறைக்க முடியாது என்கிற அச்சத்தோட, அதே நிலையில் அவசர அவசரமாக எந்திரிக்காம நிதானமாக எழுந்து நிதானமாக கைகளை உயர்த்தி சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் கவனம் குவித்து அல்லாஹ் அக்பர் அப்படின்னு போகிற போக்கில் தக்பீர் கட்டாம அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையின் கவனத்தை குவித்து, அக்பர் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வே ஆக பெரியவன், அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவும் இல்லை, உறவுகள் இல்லை, அதிகாரம் இல்லை, பணம் இல்லை, செல்வாக்கு இல்லை, எல்லாவற்றையும் விட பேர் அதிகாரம் கொண்டவன் படைத்த ரப்புல் ஆலமீன் என்பதை மனதிற்குள்ளே இருத்தி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி கைகளை கட்டி நிதானமா அந்த தொழுகை நிறைவேற்றுங்க. தொடர்ந்து ஒரு நாளில் முடியாது, 10 நாள் வந்து சொல்லுவீங்க, என்ன ஒன்றும் வர நமக்கு சரி வராது சொல்லுவீங்க. அதுக்கு நான் அப்போ வைத்தியம் பார்ப்பேன். அதுக்கு வைத்தியத்தை குர்ஆனே சொல்லுது, ஹதீஸே சொல்லுது. முடியலையேம்பீங்க, குழப்புதும்பீங்க, கவனம் அதில் இல்லைம்பீங்க, ஷைத்தான் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டாம்பீங்க, எல்லாம் வரும். ஏற்கனவே நீங்கள் தொழுத பொழுது சந்தித்த துன்பங்களை விட பல மடங்கு அதிகப்படியான துன்பங்களை இந்த தொழுகையில் நீங்கள் சந்திப்பீங்க. ஏன்னா ஷைத்தான் வர்ற ரூட்டு மற்ற எல்லா ரூட்டையும் விட இந்த தொழுகை தான் அவனுடைய முக்கிய ரூட்டு. நான் எங்க இருப்பேன்னு சொன்னா தெரியுமா அல்லாஹ்விடத்துல? ல அக்உதன்ன லஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம், உன்னுடைய நேரிய பாதையிலே நான் உட்கார்ந்திருப்பேன். இதான் அந்த பாதையில் உட்கார்ந்திருப்பான். இந்த பாதையை விட்டு கொடுத்தோம் இவன் வாழ்க்கையை மாறிடுவான். விட முடியாது என்கிற கவனத்தோடு ரொம்ப ஈடுபாட்டோடு எப்படியாவது என்னை வெளியே தூக்கிட்டு போயிடும் அவன் நிற்பான். அவனுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேங்கிற உணர்வோட தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஷைத்தான் வருவான், என் கவனத்தை திசை திருப்ப வருவான், ஆனால் நான் திசை திரும்ப மாட்டேன் என்கிற உணர்வோடு தக்பீர் கட்டுங்க. என்ன உணர்வு வச்சாலும் அடுத்த 2வது நிமிஷம் வெளியே போயிருவீங்க. நடக்கும். நீங்க இன்னைக்கு லுஹர்ல செக் பண்ணி பாருங்க, நடக்கத்தான் போகுது. அடுத்த 2வது நிமிஷம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் சொல்றதுக்குள்ள தொழுகையிலிருந்து தூக்கிடுவான் உங்களை. அர் ரஹ்மான் ரஹீம் வெளியே போன நீங்க இந்த தெளிவோடு விழிப்புணர்வோடு இருந்தா மாலிக் யௌமித்தீன்ல திரும்ப வந்துருவீங்க. ஐயோ வெளியே போயிட மாலிக் யௌமித்தீன் மீண்டும் கவனமாக, ஈயாக்க நஅபுது மீண்டும் கவனமாக, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் சொல்ல வாய்ப்பு கிடைக்குமா? சொல்ல முடியாது, அதுக்குள்ள கூட்டிட்டு போயிடுவான். 10 தடவை இல்லை, 20 தடவை இல்லை, 50 தடவை 100 தடவை கூட ஒரு தொழுகையில் நடக்கலாம். நடக்கும், நடக்கலாம், இல்லை நடக்கும். ஏன்னா இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஆளு பேரு எல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஷைத்தானுக்கு பல டிபார்ட்மெண்ட் இருக்கு. பல டிபார்ட்மெண்ட்ல பேர் சொல்லப்பட்ட இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவனை வச்சிருக்க பேர் சொல்லப்பட்ட ஒரே டிபார்ட்மெண்ட் தொழுகை டிபார்ட்மெண்ட் பண்றான். புருஷ முஞ்சாதியை கெடுக்கிறதுக்குன்னு ஷைத்தான்ட்ட ஒரு டீம் இருக்குல்ல, அந்த ஷைத்தான் பேர் யாருக்கா தெரியுமா? தர்மம் செய்யும் போது ஆணவத்தை உண்டாக்குறதுக்குன்னு சில ஷைத்தான் இருப்பான்ல, அந்த ஷைத்தானுக்கு பேர் யாருக்கா தெரியுமா? தெரியாது. இது மாதிரி நான் 1000 கேள்வி கேட்டாலும் தெரியாதுங்க. ஆனால் தொழுகையில் ஒருத்தர் ஈடுபட்டா அவனை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு ஷைத்தான் இருப்பான். அவன் பேர் ஹதீஸ்ல இருந்துச்சு. அவன் பேர் என்ன தெரியும் சொல்ல பார்க்கலாம்? ஹின்சப். இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான், வேற எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆள் பேரே தெரியாது. எவனோ 10ஓட 11. இது அவ்வளவு எளிதல்ல, ஆனாலும் வேற வழியே இல்லை. நம்முடைய பயணம், நம்முடைய பாதை முத்தக்கியாக ஆகியே தீருது. அதனுடைய 2வது அம்சம் தொழுகை. முதலில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். அல்லதீன யூமினூன பில் கைப், அவர்கள் மறைவானதை நம்புவார்கள், மறைவானவனை நம்புவார்கள், மறைவாக இருக்கிற பொழுது மறைவானவனை நம்புவார்கள். எல்லா அர்த்தமும் அதுக்கு இருக்கு.
அல்லதீன யூமினூன பில் கைப், அதுதான் நம்ம பார்த்தோம். அல்லாவை பார்த்தோம், அல்லாவுடைய பேரை பார்த்தோம், பேருக்குள்ள இருக்கிற பண்புகளை பார்த்தோம், மறைவானவன் நம்பணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது மேட்ரு யுகீமூன ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவாங்க. ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். இப்போ நம்ம முத்தகீன் ஆகிற பாதை பயணம், முத்தகீனாக நம்ம ஆகணும் அப்படின்னா நாம ஃபர்ஸ்ட் ஈமானும் பில் கைப், ரெண்டாவது இகாமத்து ஸலா. ஈமானும் பில் கைப் ஒரு சின்ன லெவல் பார்த்துருக்கோம், இகாமத்து ஸலா இன்னைக்கு பார்த்துருக்குறோம். இகாமத்து ஸலா இன்னும் நீளமாக பார்க்க வேண்டிய செய்தி இருக்கிறது. நாம் அடுத்த ஆன்லைன் வகுப்புகளில் வேறு செய்திகள் இன்ஷா அல்லாஹ் கூடுதலான தகவல்களை நம்முடைய விவாதங்களை அதில் நடத்திக்குவோம். நம்முடைய நேர குறைபாடு காரணமாக இத்தோடு நம்ம இதை நிறுத்திக்குவோம். ஆகையினால இதில் ரொம்ப கவனமாக ஹுஷு என்பது பிரதானமானது. நீங்கள் உங்களுடைய உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய அமல்களில் கொஞ்சம் முன்பின் இருந்தால் கூட அல்லாஹ் அதை மன்னிக்க போதுமானவன். ஆனால் உங்களுடைய தொழுகையின் உயிரோட்டமாக இருக்கிற ஹுஷுவிலை பிழை செய்தால் அந்த தொழுகை எந்த பயனுமற்றதாக மாறிடும். நபிகளாரை போல பல மணி நேரம் நின்று வழங்கினாலும் உங்களுக்கு ஈடுபாடும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரணும்னா அந்த தொழுகை ஹுஷுவோடு இருந்துச்சுன்னா சந்தோஷம் வரும். ஹுஷு இல்லாமல் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பாரமாகத்தான் இருக்கும். அதனால் இன்னையிலிருந்து இப்போ அடுத்து வரக்கூடிய லுஹர் தொழுகையிலிருந்து நிதானமாக ஹுஷுவை வரவழைத்து, மிஸ் ஆகும் ஒரு நேரத்தில் விட்டுருவீங்க, ஓடிடுவீங்க. ஓடுனா சலாம் கொடுக்கும்போது உங்களுக்கு அழுகை வந்துடணும். ஐயோ இப்படி தொழுதுட்டேனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லும்போது இதுக்கு முன்னாடி சொன்ன அஸ்தக்ஃபிருல்லாஹ் கிடையாது. இனிமேல் நீங்கள் சொல்ல போகிற அஸ்தக்ஃபிருல்லாஹ் அந்த தொழுகை அப்படியே ரீகால் பண்ணுன அஸ்தக்ஃபிருல்லாஹ் இருக்கணும். ஐயோ இப்படி வேகமாக ஓடிட்டேனே, முறையில்லாமல் தொழுதுட்டேனே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ் என்னை மன்னிச்சிடுறப்பே, நான் இந்த தொழுகையில் காட்டின அலட்சியத்தை மன்னிச்சிடுறப்பே, என் முன்னாடி நீ வந்து உனக்கு உன் நேரத்தை எனக்காக கொடுத்த அதை கூட பயன்படுத்தி கொள்ளாமல் ஓடி வந்த என்னை மன்னிச்சிடுறப்பே என்கிற உணர்வோடு அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் வரணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 குப்பையில் எறிஞ்சிருவான்ல இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ். யாருக்கு வேணுது அஸ்தக்ஃபிருல்லாஹ்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். எதுக்குங்கண்ணே? இதில் மற்ற மதத்தை போல இது சாமி கும்பிடுற சடங்கா? இது ஒன்றுக்கு பின்னாடி ஒரு உயிர் இருக்கிறது, ஒரு ஜீவன் இருக்கிறது, ஒரு உணர்வு இருக்கிறது. உணர்வற்று உயிரற்று அதை நீங்கள் செயல்படுத்தினால் அதனால் எந்த பயனும் இல்லை. சலாம் கொடுத்த பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ் வரும்போது அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓட முடியாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் உள்ளுக்குள்ள அப்படியே ரத்த நாளங்கள் எல்லாம் மேலே ஏறி கீழே இறங்கணும். அல்லாஹ்வை பற்றி அச்சம், நாம் செய்த பிழை, தொழுகையில் நான் செய்த தவறு எல்லாம் அப்படியே ஒரு ரவுண்டு வந்து இறங்கணும். அந்த உணர்வோடு இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் வெளிப்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிச்சிடலாமா? லோகர்ல இருந்து ஆரம்பிச்சிடலாமா? எல்லாரும் சப்தமா இன்ஷா அல்லாஹ் செய்வோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வகுப்பு.